கிளியரா இருக்கா? வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஐ மெட்டீரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கேக்குதுல? கேக்குதுண்ணா. எஸ்ண்ணா. சரி, இம்பாக்ட் டெஸ்ட் எது பண்ணுவோம்? டஃப்னஸ். பிளாக்னஸ்னா தான் திக்னஸ் எதுக்கு கம்மியா இருந்தா பிளாக்னஸ் சொல்லுவோம்? 3/5 of the mean dimension. 3/7, 3/5 அல்லது 0.6. நீங்க இதை இன்ட்டு 3 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எலாங்கேஷன் கிடைக்கும். ஓகேவா? 0.6 × 3 போட்டா 1.8 வரும். அங்க லென்த் வச்சு பேசுவோம். ஓகேவா? மற்றபடி அந்த டெஸ்ட் பிட்மென்ல வர டெஸ்ட்லாம் என்னமா கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இப்ப எப்படிலாம் கேட்கறாங்கன்னா டெம்பரேச்சர் பத்தி தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஏன்னா யாருமே மேஜரா அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு, ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல டெஸ்ட் பண்ணுவாங்களா, யாரும் அது மேஜரா போன இயர்க்கெல்லாம் படிக்கவே இல்லை. ஓகே, அதுல என்னதை கேட்க போனா அப்படின்னு விட்டாங்க. கரெக்டா என்ன பண்ணா விஸ்காசிட்டிக்கு அந்த எவ்வளவு டெம்பரேச்சர்ல விஸ்காசிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது இல்லை. திடீர்னு என்ன கேட்டா அது என்ன டெம்பரேச்சர் அந்த மாதிரி கேட்டுதான். அந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுக்க போனா சிம்பிளா எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்னும் சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க. ஓகே, 3 டெஸ்ட் சியர் ஸ்ட்ரென்த், பிளேட் ஃப்ளோ டெஸ்ட் அண்ட் சிபிஆர் டெஸ்ட். ஓகேவா? சியர் ஸ்ட்ரென்த் நம்ம சாயில படிச்சது தான். ஓகேவா? சாயில படிச்ச அந்த டேரக்ட் ரியாக்ஷன் அது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வச்சு சிஎஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொன்னு பிளேட் ஃப்ளோ டெஸ்ட். ஓகேவா? சாயில நம்ம ஃபவுண்டேஷன் பிளேட் ஃப்ளோ டெஸ்ட் படிச்சோமா? ஆமாண்ணா. அங்கேயே அதே மாதிரி இங்க வந்து இங்க வேற மாதிரி. ஓகே, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இங்க வந்து நம்ம பிளேட் லோட் எதுக்கு, எந்த பேமெண்ட்டா ரெண்டு இருக்கு, ரிஜிட் பேமெண்ட், ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் இருக்கு. ரிஜிட் பேமெண்ட்டா போனோம்னா அங்க நம்ம பிளேட் லோட் டெஸ்ட் வச்சு அதோட சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி கண்டுபிடிப்போம். இதே வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்னா சிபிஆர் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இவ்வளவுதான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரிவா? அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேமெண்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபிளெக்சிபிள் ரெண்டு நிறைய டைப் இருக்கு, 4 டைப். செமி, அதாவது ஃபிளெக்சிபிள், ரிஜிட், செமி ரிஜிட் அப்படிலாம் போவாங்க. நம்ம மேஜரா யூஸ் பண்றது ரெண்டு தான், ஃபிளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட். ஏன்னா இதுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்போம்னா ஃபிளெக்சிபிளுக்கு என்ன ஐஆர்சி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஐஎஸ் கோட்லேயே வந்து IS 456னா ஆர்சிசி, IS 800னா ஸ்டீல் அப்படி யூஸ் பண்றோமா. அதே மாதிரி இங்க ஐஆர்சியில் வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்னா ஒரு கோட் இருக்கு, ரிஜிட் பேமெண்ட்னா ஒரு கோட் இருக்கு. ஓகே, டைப் ஆஃப் பேமெண்ட் எப்படின்னா ஒன்று ஃபிளெக்சிபிள் பேமெண்ட், இன்னொன்று ரிஜிட் பேமெண்ட், இன்னொன்று செமி ரிஜிட், இன்னொன்னா காம்போசைட். மேஜரா இந்த ரெண்டு தான். ஓகே, செமி ரிஜிட்னா ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபிளெக்சிபிள்னா ஒன்லி அக்ரிகேட் விட்டுமன் யூஸ் பண்ணுவாங்க, ரிஜிட்னா வேணும் காங்கிரேட். ஓகே, செமினா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மாரி போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். காம்போசிட்னா வெவ்வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, அது மாதிரி தான். நம்ம இது நீங்க ரெண்டு மட்டும் படிச்சா போதும். ஓகே, அது ரெண்டு தான் மேஜர் கொஸ்டின். ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு என்ன ஐஆர்சி கோட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? நம்ம காங்கிரீட்டுக்கு மாதிரி தான் IS 456 எப்படி சொல்லுமோ. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து இங்க நம்ம ஹைவேன்னு வச்சுட்டா இங்க என்ன இருக்கும், ஐஆர்சி தான் சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து IRC 37 இது முக்கியம். இதுவே கேட்குறாங்க கொஸ்டின் கோடுக்கு. ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் என்ன கோடு, IRC 37ங்கிறது கோடு. ரிஜிட் பேமெண்ட்னா IRC 58. ஓகேவா? இதை எது பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம்னா சிபிஆர் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஓகேவா?
ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் நான் படிக்கும் ஓகே, பேமெண்ட் டிசைன் படிக்கும், நிறைய மெத்தட் இருக்கு ஓகேவா, ஏதாவது 5-6 மெத்தட் இருக்கு ஓகே. சிபிஆர் வச்சா நம்ம வந்து மேஜரா யூஸ் பண்றோம் ஓகேவா, சிபிஆர் வேலை வச்சு தான். ஏன்னா நம்ம நான் சாயிலே படிச்சிருப்பேன் ஓகேவா, குரூப் இண்டெக்ஸ் மெத்தட் வந்து என்னன்னு படிச்சிருப்போம், என்ன மெத்தட்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ரோடு கிளாசிஃபிகேஷன். அதான் ரோட் கால்குலேஷன்ல நம்ம வந்து அதாவது யூனிஃபைட் சாயில் கிளாசிஃபிகேஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் அந்த மாதிரி படிக்கிறப்ப ஹைவே ரிசர்ச் போர்ட் கிளாசிஃபிகேஷன் படிச்சோமா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. ஹைவே தான் அதுல என்ன பண்ணுவோம், ஹைவே தான் குரூப் இண்டெக்ஸ் படிச்சிருக்கோம் ஓகேவா. ஏன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு அதுல நிறைய மெத்தட்ல குரூப் இண்டெக்ஸ் மெத்தட் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு தான் வரும் ஓகேவா. அது தனியாக நம்ம ஃபுல்லா பேமெண்ட் டிசைன்ல ஃபுல்லா படிப்போம் ஓகேவா. ரிஜிட் பேமெண்ட்ல வந்து ஓகேவா, இங்க எப்படி சிபிஆர்னா ஓகேவா, சாயிலோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்காம ஓகேவா, சாயிலோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கண்டுபிடிக்க இதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ரிஜிட் பேமெண்ட்ல வந்து ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ஓகேவா. ஸ்டிஃப்னஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்ஐஎம்ல படிச்சுக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் என்ன பண்ணுவோம், ஸ்டிஃப்னஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும், லோட் பை டிஃப்ளெக்ஷன். லோடு பை டிஃப்ளெக்ஷன் ஓகேவா. அதே மாதிரி தான், ஏன்னா இங்க வந்து ரிஜிட் பேமெண்ட் காங்கிரீட் ஓகே, ஸ்லாப் மாரி தான் ஓகே, அதோட ரிஜிடிட்டி ஓகேவா. அதனால இங்க வந்து ஸ்டிஃப்னஸ் பத்தி பேசுவாங்க ஓகேவா. ரிஜிட் பேமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணினா ஸ்டிஃப்னஸ், ஆனா இங்க ஸ்டிஃப்னஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இங்க வந்து ஃபவுண்டேஷன் ஹைவேல பேசுறதுனால இங்க பேர் ஸ்டிஃப்னஸ் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு கே தான், இது என்ன சிம்பிள்னா கே தான். இதுக்கு பேர் வந்து ஸ்டிஃப்னஸ் தான் ஓகே. லோடு பை டிஃப்ளெக்ஷன், யூனிட் டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு லோட் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான். அது பேர் வந்து மட்டும் வேற கேட்பா, இந்த பேரே முக்கியம். ஏன்னா பேர் வச்சா கேட்பாங்க. இதுக்கு பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். சப்கிரேட் ரியாக்ஷன் இங்க பேர் மட்டும் வேற. இங்க இப்ப ஹைவேல வந்துச்சுன்னா கேக்கு ஸ்டிஃப்னஸ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன் பேர் ஓகேவா, கே வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஜிட் பேமெண்ட் பார்த்துருவோம் ஓகே. அதான் 3 டெஸ்ட் பார்த்தோமா, இப்போ சிஎஸ் எடுத்து நம்ம நார்மலா சாயில படிச்சது அதே தான். பிளேட் லோட் டெஸ்ட் இங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. பிளேட் லோட் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மலா ஓகே சாயில் கிரவுண்ட்ல இதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வச்சுங்களேன். கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல ஒரு பிளேட் வச்சுருவாங்க, பிளேட் வச்சுருவாங்க. இந்த பிளேட்டுக்கு மேல லோடு கொடுப்பாங்க ஓகே. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இங்க ஏதாவது லோடு கொடுப்பாங்க ஓகேவா. இங்க லோடு கொடுப்பாங்க வச்சுங்க ஓகே. லோடு கொடுப்பாங்க, அந்த லோடுக்கு சாயில் எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே, அதை வச்சா காமிப்பாங்க. இது பிளேட்னு வச்சுக்கோங்க, பிளேட்டு ஓகே. இது டயாமீட்டர் நிறைய இருக்கு ஓகே, 60 சென்டிமீட்டர் ஓகே, நிறைய டயாமீட்டர் 30 சென்டிமீட்டர் டயா இருக்கு. ஸ்டாண்டர்டான டயாமீட்டர்னா 75 சென்டிமீட்டர். இதுக்கு மேல இல்ல, 75 தான் மேக்ஸிமம். அது கம்மியா 30 சென்டிமீட்டர் எல்லாம் இருக்கு, 60 சென்டிமீட்டர் இருக்கு ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்னா 75 சென்டிமீட்டர் ஓகேவா. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம லோட் கொடுக்குறோம், எவ்வளவு டிஃப்ளெக்ஸ் ஆகுது ஓகே. அதை வச்சு இதோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா பிளேட் பிஹேவியர் கண்டுபிடிக்கிறதுனா அது சப்கிரேட் எப்படி சப்போர்ட் பண்ணுது ஓகே, அந்த ஸ்லாப் அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் பவர் ஆஃப் த சப்கிரேட் தான் கண்டுபிடிக்கும் பிளேட் மூலமா. அதான் எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு சாயில். ஏன்னா நம்ம இப்ப சப்கிரேட் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஹைவே இந்த அலைன்மெண்ட்ல சப்கிரேடும் வந்து ஒரு காம்பவுண்ட் தான் ஓகேவா. ஏன்னா சப்கிரேட் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் தான், இருந்தாலும் அதுவும் ஒரு காம்பவுண்ட் மாரி தான். அதுக்கு மேல தான் பேஸ் கோர்ஸ் வேரிங் யூஸ் பண்ணுவோம். இந்த லோடெல்லாம் எல்லாம் வந்து சப்கிரேட் ஓகேவா. சப்கிரேடு ஒரு காம்பவுண்ட் தான் ஓகே.
மற்ற லேயர்ல போட்டதான் நமக்கு அக்ரிகேட் யூஸ் பண்றோம் பிட்மன், அதை பத்தி தனியாக டெஸ்டிங் முடிச்சாச்சு. இப்போ சப்கிரேட் டெஸ்டிங் தான் பாக்குறோம். ஓகே, அப்போ வந்து சப்கிரேட் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது, ஓகேவா, அதான் அதோட சப்போர்ட்டிங், அது ஸ்டிப்பா இருக்கா இல்லையா, அதை தான் மெஷர் பண்றோம். ஓகேவா, இது என்னன்னா சப்போர்ட்டிங் பவர் ஆஃப் சப்கிரேட். ஓகே, சப்கிரேடோட நீங்க சப்கிரேட் தான் பார்க்கணும் இப்போதைக்கு. ஏன்னா இதுக்கு மேல போட லேயர் திக்னஸ் தான் நம்ம வந்து தனியா படிப்போம். ஓகே, பேமெண்ட் டிசைன்ல எவ்வளவு லேயர்லாம் அந்த அக்ரிகேட் போடணும், எவ்வளவு லேயருக்கு லோட் போடணும் அப்படிங்கிறத தனியா படிப்போம். இப்போதைக்கு நான் படிக்கிறது வந்து சப்கிரேட் வைக்கேன். ஓகேவா, அதாவது டு மெஷர் த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த சாயில் சப்கிரேட். சாயில் சப்கிரேட படிக்கிறோம். ஓகேவா, இங்க அதுக்கு பேர் தான் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன், அதான் இங்க பேர் கேன்னு சொல்றோம். இதை தான் நம்ம என்ன கே கண்டுபிடிக்கணும். கேங்கிறது மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். இந்த டெஸ்ட் எதுக்கு தான் பண்றோம்னா ரிஜிட் பேமெண்ட் டிசைன், ரிஜிட் பேமெண்ட் இருந்தால் தான் இந்த டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, டெஸ்டட் ஃபார் டிசைன் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட். அந்த கே வழிங்க நார்மலா ஸ்டிஃப்னஸ்னா ஃபார்முலா லோடு பை டிஃப்ளெக்ஷனா. ஓகே, இங்க லோடுன்னு சொல்ல மாட்டாங்க, இங்க வந்து ப்ரெஷர். ஓகே, எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோம், எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுது. கே வேல்யூ வந்து இங்க வந்து லோடு கிடையாது, ப்ரெஷர். பி கிடையாது, இங்க இந்த மாதிரி பி போடும், ப்ரெஷர் டிவைட் பை டிஃப்ளெக்ஷன். புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இங்க என்னன்னா லோட் பை டிஃப்ளெக்ஷனா. ஓகே, ஆனா என்னன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து இவ்வளவு டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஆகுது அந்த மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, அதுக்காக லோட் கொடுத்துட்டு எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் இங்க கான்ஸ்டன்ட். ஓகே, நம்ம எப்பவுமே ஸ்டிஃப்னஸ்னா இந்த பேசிக் ஃபார்முலா என்னது, யூனிட் டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு லோடு அப்படித்தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா, நீங்க எப்பவுமே எந்த ஃபார்முலா எடுத்துங்க, இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா கீழே எப்பவுமே போறது வந்து கீழே வந்து ஒரு யூனிட். ஓகேவா, அது கான்ஸ்டன்டா வச்சுப்பாங்க கீழே இருக்கிறத. ஓகேவா, நீங்க ஸ்டிஃப்னஸ் எடுத்தீங்கன்னா கீழே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஒரு யூனிட் டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு லோட் ஆகுது அப்படி கண்டுபிடிக்கிறதா ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸும் ஃபிளெக்சிபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, தெரியுங்களா ஃபிளெக்சிபிலிட்டினா? எஸ்ண்ணா. இதுக்கு ஆப்போசிட்டா சொன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே, அங்க ஃபிளெக்சிபிலிட்டி என்ன சொன்னா ஒரு யூனிட் லோடு எவ்வளவு டிஃப்ளெக்ஷனை உருவாக்குது அப்படின்னு அங்க வந்து டெல்டா பை பியும் போடணும். ஓகே, அவ்வளவுதான். ஒரு யூனிட் லோடு எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி சொன்னா அது ஃபிளெக்சிபிலிட்டி. அதே ஒரு டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு லோடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஸ்டிஃப்னஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்க வந்து எவ்வளவுனா ப்ரெஷர், அதுதான். அதாவது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன்னா 0.125 சென்டிமீட்டர். ஓகேவா, இது முக்கியம். 0.125 சென்டிமீட்டர் டிஃப்ளெக்ஸ் ஆக எனக்கு நான் எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா, அதான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, இது முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ல இது கொடுக்க மாட்டாங்க, இப்போ டெல்டா வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரெஷர் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ ப்ரெஷருக்கு என்ன யூனிட்? ப்ரெஷருக்கு நியூட்டன் பெர் மீட்டர், நியூட்டன் per mm ஸ்கொயர். இங்க நியூட்டன் சொல்ல மாட்டாங்க, இது என்ன கேஜி. ப்ரெஷர் தானே சொல்றோம், கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்ட்டு நீங்க கிராவிட்டி போட்டால் தான் நியூட்டன் பர் வரும். ஓகேவா, நான் கிராவிட்டி சொல்ல மாட்டேன். கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இது வந்து சென்டிமீட்டர். அப்போ வந்து இது சப்கோட ரியாக்ஷன் யூனிட்டே கேட்பாங்க. யூனிட் ஆஃப் கேவோட யூனிட் என்னன்னா கேஜி பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, இது முக்கியம், கேஜி பர். ஏன்னா ப்ரெஷர் சொல்றோம். ஓகேவா, ப்ரெஷருக்கு யூனிட் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கீழே டிஃப்ளெக்ஷன் சென்டிமீட்டர் இருக்கு, அப்போ கேஜி பர் சென்டிமீட்டர் கியூப். அது மாதிரி நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிளேட் சொல்லியிருக்கேன். எவ்வளோனா 75 சென்டிமீட்டர் சொன்னா ஸ்டாண்டர்ட்
ஸ்டாண்டர்ட் பிளேட் வந்து என்னன்னா பிளேட் சைஸ் வந்து 75 சென்டிமீட்டர் டயா. நம்ம எந்த பிளேட் வேணாச்சும் டெஸ்ட் பண்ணலாம். ஆனா ரிப்போர்ட் லாஸ்டா வந்து ரிப்போர்ட் சொல்றப்போ வந்து நீங்க 75 சென்டிமீட்டருக்கு 75 பிளேட் என்ன கரஸ்பாண்டிங்கோ அதை தான் சொல்லணும். ஓகேவா? அதுக்கு நம்ம கரெக்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஓகே, அதுதான் கொஸ்டினா இருக்கும். சின்னதாக கேட்கணும்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதாவது இங்க ஸ்டிஃப்னஸ் சொல்லக்கூடாது, மாடஸா சப்கே ரியாக்டிவ் வேல்யூ கொடுத்துருவாங்க. நான் இந்த பிளேட் டயர் யூஸ் பண்ணேன், அப்போ எனக்கு இவ்வளவு மாடஸா இருக்கு. ஓகே, அது வரும். ஆனா ரிசல்ட்ல நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது. 75 சென்டிமீட்டருக்கு டயா பிளேட் யூஸ் பண்ணா என்ன வருமோ அதை தான் வந்து சொல்லணும். ஓகேவா? இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து should be reported corresponding to standard plate. இங்க வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 75 சென்டிமீட்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா KA equal to ஓகேவா, கேங்கிறது ஸ்டிப், அதாவது மாடலஸ் ஆஃப் அப்கிரேடேஷன், ஏங்கிறது வந்து பிளேட்டோட சைஸ். ஓகேவா? ஈக்குவல் டு K1 A1. ஓகே, இது எப்படி வேணா இருக்கலாம். நீங்க K1 A1 போட்டு K2 A2 கூட போட்டுக்கோங்க. ஓகே, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த ஓகே வேற டயாவுக்கு ஸ்டிஃப்னஸ் மாடலஸ் கண்டுபிடிச்சோம்னா அது இன் டர்ம்ஸ் ஆஃப் 75 சென்டிமீட்டர் டயா பிளேட் யூஸ் பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், இப்படிதான். ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுங்க, ஸ்டாண்டர்ட் பிளேட் சைஸ். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கே வேல்யூ. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பிளேட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள மாடலஸ் ஆஃப் சப்கே ரியாக்ஷன். இது வந்து நம்ம ஃபீல்ட்ல என்ன யூஸ் பண்ணுவோம், 30 சென்டிமீட்டர் டயா யூஸ் பண்ணோம்னா அதோட பிளேட் சைஸ் இன்ட்டு அதுக்கு கிடைச்ச மாடலஸ் ஆஃப் சப்கே ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம எப்பவுமே ரிப்போர்ட் பண்றப்ப இந்த கே வேல்யூ தான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து கேஸ் ஈக்குவல் டு K1 A1 பை A. இது புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இதெல்லாம் நான் ஒரு சின்ன சம் கொடுக்குறேன், இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? A plate bearing test. ரெண்டும் ஒன்று தான், பிளேட் ரோல் பிளேட் bearing test carried out soil subgrade with 60 சென்டிமீட்டர் டயா பிளேட். ஓகேவா? டயாமீட்டர் ரிஜிட் பிளேட். இந்த டிஃப்ளெக்ஷன், ஓகேவா, டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு சொல்றாங்கன்னா 1.25 mm was caused by a pressure. 1.25 mm டிஃப்ளெக்ஷனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா pressure of 0.84 kg per centimeter square. இப்போ கே வேல்யூ என்னது? கே வேல்யூ என்ன? நான் சொன்னது இங்க 1.25. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். 0.125 சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான், 1.25 mm ஒன்று தான். நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ கே வேல்யூ என்ன? ஓகேவா? நீங்க எப்பவுமே கே வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 75 சென்டிமீட்டருக்கு என்னன்னு தான் போடணும்.
கண்டுபிடிச்சிங்களா? ஆன்சர் வந்துச்சா? அது 6.721. என்ன எவ்வளோமா? 6.72. 50. 6.72. ஓகே. மற்றவங்களுக்குலாம் மற்றவங்க வந்துச்சா தெரியலையா? நான் போட்டுமா? ஆனா எனக்கும் 6.72 தான் வந்தது. ஓகே. எப்படி போட்டீங்க கே வெளிக்கு? கேக்கு என்ன வேல்யூ? ப்ரெஷர் பை டெல்டா. ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க? 0.84 பை 0.125. இதானே போட்டீங்க? ஆமாண்ணா. இதுதான் 6.72 வந்துச்சா? ஆமாண்ணா. ம். நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், கே வரையும் கேட்டாங்கன்னா நம்ம 75 சென்டிமீட்டர் டயாக்கு தான், அதான் ஸ்டாண்டர்ட் பிளேட். ஓகேவா? அந்த பிளேட் தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்க கொஸ்டினே கேட்கறாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதுவும் இருக்கும். ஓகேவா? கேஜி பர் சென்டிமீட்டர் இதுவும் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஆனா இது போடக்கூடாது. ஓகேவா? நீங்க கேட்டாங்கன்னா 70, ஏன்னா இது வந்து என்னது 60 சென்டிமீட்டர் டயா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? 60 சென்டிமீட்டர் டயா யூஸ் பண்ணியிருக்காங்க பிளேட்டு. ஆனா இது இப்படி போட்டீங்கன்னா இது ஆன்சர் கரெக்டாக வரும். இது ஆப்ஷனல் கொஸ்டின் இருக்கும். ஓகே, இது போடக்கூடாது. 75 சென்டிமீட்டர் பிளேட் யூஸ் பண்ணா என்ன வருமோ, ஓகே அப்படியே போகணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன ரிலேஸ் பண்ணியிருக்கேன்? கேஸ் ஈக்குவல் டு K1 A1 பை ஏ. ஓகேவா? இந்த ஏங்கிறது அதாவது ஸ்டாண்டர்ட் பிளேட்டோட சைட் டயா. இது வந்து நம்ம யூஸ் பண்ணது இப்போ 60 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அதுக்கு கரஸ்பாண்டா கிடைச்சதுல உங்களுக்கு 6.72. ஓகேவா? அது போடணும். இது இங்க வந்து 75 சென்டிமீட்டர். ஓகேவா? புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆக்சுவலா இங்க வந்து இது ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா ஏங்கிறது ரேடியஸ். நீங்க ரேடியஸ் போடுறது ஒன்று தான், டயா போடுறது ஒன்று தான். ஏன்னா இப்ப இங்க ரேடியஸ் போடனா வந்து இப்போ 60/2 போடணும். ஓகேவா? இங்க வந்து 75/2 போடணும். அல்டிமேட்டா உங்களுக்கு 2 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அதனால நீங்க இது டேரக்டா இப்படி போட்டுக்கலாம். ஆக்சுவலா ஏங்கிறது ரேடியஸ் வரும். நீங்க ரேடியஸ் போடுறது ஒன்று தான், டயா போடுறது ஒன்று. ஏன்னா இங்கேயும் பை 2 இருக்கனால அது கேன்சல் ஆயிடும். இப்போ போட்டு கண்டுபிடிங்க. இப்போ என்ன ஆன்சர் வருது? 5.376. 5.37. இது இப்படிதான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்தாலும் அவங்க வந்து அவங்க எதாவது மென்ஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. 75 சென்டிமீட்டர் பிளேட்டுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம எப்பவுமே ரிப்போர்ட் பண்றது 75 சென்டிமீட்டர் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஆன்சர் டக்குன்னு வரும், ஆன்சர் டக்குன்னு இதுவும் ஆப்ஷன் இருக்கு போட்டக்கூடாது. இதுதான் ஆன்சர் கரெக்ட். இதுதான் பிளேட் ரோட்ஸ்ல கண்டுபிடிக்கும். ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருக்கா? இல்லண்ணா. இது வந்து ரிஜிட் பேமெண்ட்டுக்கு பண்றது. ஓகேவா? அடுத்த ஃபிளெக்சிபிள் தான் சிபிஆர். ஓகேவா? சிபிஆர் இருக்குன்னா கலிபோர்னியா பேரிங் ரேஷியோ. என்னன்னா சிபிஆர். ஓகேவா?
சிபிஆர்னா கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட். ஒன்றும் இல்லை, இங்கே கலிஃபோர்னியாவில் ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அதனால தான் பேர் வச்சுட்டாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அதான் சப்கிரேடோட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சப்கிரேட் ஸ்ட்ரென்த் தான் கண்டுபிடிக்கும். ஓகே, இது ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு பண்ணுறது. ஓகேவா, டு கால்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்கிரேட். ஆர் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். இந்த டெஸ்ட்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இது வந்து என்னன்னா, ஓகே, நம்ம வந்து டேட்டா டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா இன்னொரு மெட்டீரியல் வச்சு கம்பேர் பண்ணி தான் இந்த டெஸ்ட் சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து எவ்வளோ லோடு எடுக்குது அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து கம்பேர் பண்ணுறது தான். ஓகேவா, நீங்கள் டேட்டா வந்து நம்ம லோடு கொடுத்து இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் வச்சு, ஓகேவா, 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சு கம்பேர் பண்ணுறது தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகே, இது கலிஃபோர்னியா எப்படின்னா கலிஃபோர்னியாவில் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அக்ரிகேட் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த அக்ரிகேட்டை வந்து கம்பேர் பண்றப்ப நம்ம சாயில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ரிலேட்டிவா கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலாலே அப்படிதான் வரும். ஓகே, மேல வந்து இந்த மெட்டீரியல் எவ்வளவு லோடு எடுத்துச்சு இவ்வளவு பெனிட்ரேஷனுக்கு, இது ஸ்டாண்டர்டா மெட்டீரியல் எவ்வளவு லோடு எடுத்துச்சு அப்படி வச்சா அது வந்து ரேஷியோ போடுவாங்க. அதனால இது வந்து கம்பேர் மெத்தட் தான். ஓகேவா, இது வந்து என்னன்னா it can be used to compare two different material. Okay. நம்ம இன்னமும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அவங்க வந்து அப்படியே என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாம. ஓகேவா, அவங்க அங்க இருக்கிற ஸ்டாண்டர்டான அக்ரிகேட், அந்த அக்ரிகேட் எவ்வளவு லோடு எடுக்கும் அதை கம்பேர் பண்றப்ப இந்த சாயில் வந்து எவ்வளவு தாங்குது. அதாவது எல்லாமே வந்து இந்த லோடு கொடுக்கப்ப டிஃபரன்ஸ் ஆகுமா, இந்த டிஃபரன்ஸுக்கு அந்த இது எவ்வளவு எடுக்குது இது எவ்வளவு எடுக்குது அதை கம்பேர் பண்ணி தான். இது எப்படின்னா சிபிஆர்ங்கிறது என்னன்னா நம்ம அங்க ரிஜிட் பேமெண்ட்டுக்கு ஏன் ஸ்லாப் வச்சோம், ஏன் பிளேட் வச்சோம்னா ஏன்னா அங்க வந்து ரிஜிட் பேமெண்ட்ங்கிறது ஸ்லாப் மாதிரி ஆக்ட் ஆகும், அதனால பிளேட் வச்சோம். ஓகேவா, ஆனா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ங்கிறது நம்மகிட்ட அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ங்கிறது கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, அது சொல்லியிருந்தேன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ரிஜிட் பேமெண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா இல்லையா? இல்லண்ணா. சரி, சொல்றேன். சரி, நான் சொல்றேன். அப்ப வந்து சிபிஆர் ஃபார்முலா என்னன்னா இங்க வந்து 2 பெனிட்ரேஷன் இது வந்து எப்படின்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் தானே. ஓகேவா, அதனால வந்து லோடு வந்து கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்போ வந்து நம்ம பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா, ஒரு பிளெஞ்சர் மாதிரி இருக்கும், பிளெஞ்சர் வந்து அவங்க பென்சில் மாதிரி லோடு கொடுப்பாங்க, அது வந்து இந்த லோடுக்கு கீழே பெனிட்ரேட் ஆகிட்டு போகும். ஓகே, அந்த பெனிட்ரேஷன் வேல்யூ 2 இதுக்கு தான் செக் பண்ணுவாங்க. அது 2.5 mm பெனிட்ரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு எடுக்குது, எவ்வளவு ப்ரெஷர் எடுக்கும், எவ்வளவு ப்ரெஷர் தேவைப்படுது, இல்லை எவ்வளவு லோடு தேவைப்படுது, அந்த மாதிரி 2த்துலையும் சொல்லுவாங்க. ப்ரெஷர் லோடு ஓகே அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு லோடு தேவைப்படுது 5 mm பெனிட்ரேஷன், இந்த 2 mm பெனிட்ரேஷன் தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, 2 mm தான் கண்டுபிடிப்பாங்க. 2 mm கண்டுபிடிச்சி இதுல எது பெரிய வேல்யூ வருதோ அதை தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த அது பிளெஞ்சர் மாதிரி இருக்கும். அந்த பிளெஞ்சரோட சைஸ் வேணா இது வரைக்கும் கேட்டதில்லை. ஓகேவா, பிளெஞ்சரோட டயா வந்து நோட் பண்ணி வச்சுங்க 50 mm. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா சிபிஆருக்கு ஃபார்முலா என்னன்னா அது லோடு சஸ்டெயின்
sustained by the specimen at 2.5 mm ஓகேவா, அல்லது ரெண்டுமே எடுப்பாங்க 5 mm பெனிட்ரேஷன். இங்க யாரும் போட்டது இப்போ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா மேலே 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு இந்த சாயில் எவ்வளோ ப்ரெஷர் எடுத்துருச்சு, லோடு எடுத்துச்சு டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட். ஓகே, ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட் எவ்வளோ லோடு எடுத்துச்சு, அதே 2.5 mm அதே மாதிரி தான் டிவைட் பை load sustained by the standard aggregate at இதே தான் corresponding penetration. ஓகே, இப்போ 2.5 mm நீங்க சாயில் எவ்வளவு ப்ரெஷர் எடுத்துச்சு, அதே வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட் எவ்வளவு ப்ரெஷர் எடுத்துச்சு, அதே 5 mm 5 mm. ஓகே, இது ரெண்டு தனியாக கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சு எந்த வேல்யூ பெரிய வேல்யூயோ அதுதான் வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கணும். ஓகே, அது புரியுதா? எஸ் சார். தனித்தனியாக போகணும். ஓகே, 2.5 உங்க சாயில் எடுத்துச்சு, ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட் எவ்வளவு அது தனியாக போட்டு ஒரு வேல்யூ வரும். அதுமாரி 5 mm தனியாக எவ்வளவு வச்சுச்சு, அதே மாதிரி 5 mm ஸ்டாண்டர்ட். ஓகே, ரெண்டு போடணும். இது ரெண்டுத்துல உங்களுக்கு எந்த வேல்யூ அதிகமாக வருது. ஓகே, இது எப்படி பர்சன்டேஜ் இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜ் தான் வரும் உங்களுக்கு. எப்பவுமே சிபார் வந்து பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 100ல வரும், இன்ட்டு 100 போட்டா பர்சன்டேஜ் வரும். ஓகேவா, சிபிஆர் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ வந்து 0% இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ கேட்பாங்க. மேக்ஸிமம் வேல்யூ இது வரைக்கும் 100 தான் வரும். ஏன்னா பர்சன்டேஜ்ல சொல்றோம், பர்சன்டேஜ்ல மேக்ஸிமம் வேல்யூ 100 தான். ஏன்னா அது என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சிபிஆர் மேக்ஸிமம் வேல்யூ 100%. ஆனால் நார்மலாக வந்து இது என்னன்னா, நார்மலாக நீங்கள் கண்டுபிடிக்க வச்சுங்க 2.5 mm பெனிட்ரேஷனுக்கும் 5 mm பெனிட்ரேஷனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்போதுமே 95% வேல்யூ வந்து 2.5 mm உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு 5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ கொஸ்டினுக்கு தான் கேட்டிருக்காங்க, 5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ எனக்கு அதிகமாக வந்துச்சு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு 5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஏன்னா ஒரு தடவை ஏன்னா எப்பவுமே 2.5 mm தான் அதிகமாக வரும் வேல்யூ. உங்களுக்கு 5 mm வருதுன்னா அதனால நம்ம எதாவது தப்பா மெஷர் பண்ணி போவோம். அதனால திரும்பி டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, திரும்பி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பியும் அதே ஆன்சர் 5 mm தான் பெரிய அதிக ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, அப்போ நீங்க வந்து என்னன்னா ரிப்போர்ட் பண்றப்ப 5 mm உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, இது புரியுதா? ஏன்னா இது கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நார்மலா வந்து சிபிஆர் 2.5 mm பெனிட்ரேஷன் கண்டுபிடிக்க வச்சுங்க. 2.5 mm பெனிட்ரேஷன் வேல்யூ தான் எப்போதுமே கிரேட்டர் தென் சிபிஆர் 5 mm பெனிட்ரேஷன். ஓகேவா, இப்படிதான் எப்போதுமே இப்படிதான் இருக்கும். ஓகேவா, இஃப் சிபிஆர் 5 mm பெனிட்ரேஷன் வந்து கிரேட்டர் தென் சிபிஆர் 2.5 mm ஓகேவா வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க டெஸ்ட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஓகே, திரும்பி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி திரும்பி ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கிடைச்சிச்சுன்னா, ஓகே 5 mm பெனிட்ரேஷன் அதிகமாக கிடைச்சிச்சுன்னா ஓகே, அப்போ வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றப்போ 5 mm உங்களுக்கு ஏன்னா பெரிய வெளியே தான் ரிப்போர்ட் பண்ணணும். 5 mm ஓகே 5 mm பெருசா வருதுன்னா அந்த ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணணும். ஓகேவா, இப்படி வந்துச்சுன்னா டெஸ்ட் வந்து என்னன்னா டெஸ்ட் இஸ் டு பி ரிப்பீட்டட் ஃபார் செக்கிங். செக் பண்றதுக்காக ரிப்பீட் பண்றோம். ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு திரும்பி அதே ஆன்சர் வந்துச்சுன்னா, சேம் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுவே ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஓகேவா, தென் ரிப்போர்ட்டட் ஹையர் வேல்யூ. புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. அது மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட்டுக்கு வேல்யூ நம்ம எப்பவுமே தெரியும். ஓகேவா, அதனால கொஸ்டின் அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2.5 mm ஒரு ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட் எவ்வளவு ஒரு தடவை தான் ஓகே, எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணாலும் அதே லோடு தான் எடுக்க போகுது. ஓகேவா, 5 mm அதனால அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா,
நம்ம இங்க எப்படி மாலச சப்கிரேட் கிளாஸ்ல டிஃப்ளெக்ஷன் எப்படி 0.125 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குதோ அதே மாதிரி இங்க வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட் 2.5 mm எவ்வளவு ப்ரெஷர் எடுக்கும். ஓகேவா, இது கான்ஸ்டன்ட், இந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம தான் போட்டுக்கணும். ஓகேவா, ஏன்னா இங்க வந்து பாருங்க மேலேயும் கீழேயும் ஒரே லோடு, அதனால உங்களுக்கு ஆன்சர் வந்து யூனிட் நோ லோடு. ஓகே, யூனிட் வெறும் பர்சன்டேஜ். ஓகே, டேட்டா நீங்க சிபிஆர் பர்சன்டேஜ்லாம் சொல்லுவீங்க. அந்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னன்னா இங்க பெனிட்ரேஷன். ஓகே, இங்க எம்எம் ஸ்டாண்டர்ட் லோடுங்கிறது நம்ம கேஜில சொல்லுவோம். ஓகேவா, இதை ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல கொடுத்தாங்கன்னா ஓகேவா, ஏன்னா செஞ்சு ப்ரெஷர்ல கொடுப்பாங்க. எனக்கு இந்த சாயில் இவ்வளவு ப்ரெஷர் அடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு சிபிஆர் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும், எப்பவுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஆனால் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவு ப்ரெஷர். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல சொன்னோம்னா ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ப்ரெஷருக்கு யூனிட் கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நான் சொல்லிட்டேன், ரெண்டு இதுதான் பெனிட்ரேஷன். 2.5 mm பெனிட்ரேஷன் கண்டுபிடிக்க போறோம், 5 mm பெனிட்ரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்போ ரெண்டு பெனிட்ரேஷன் 2.5 mm 5 mm. ஓகேவா, இங்க mm இந்த 2 mm பெனிட்ரேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் அக்ரிகேட்டு எவ்வளவு லோடு எடுக்கும். ஓகே, அதான் 2.5 mm பெனிட்ரேஷன்னா லோடு இன் டர்ம்ஸ் ஆஃப் லோடுல சொன்னோம்னா 1370 kg. ஓகேவா, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல சொன்னோம்னா 70 kg. அதே 5 mm பெனிட்ரேஷன் வந்து லோடு இன் டர்ம் ஆஃப் 2055 kg. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் சொன்னோம்னா 105. ஓகேவா, புரிஞ்சது? Yes, sir. ஏன்னா நம்ம கீழே ஸ்டாண்டர்ட் அக்ரி போடுறோம்ல, அந்த வேலை நம்ம தான் போடணும், கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து சாரி மட்டும் எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருவாங்க. சிபிஆர் கண்டுபிடிச்சாங்கன்னா 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு அவங்க மேல லோடு கொடுத்தாங்கன்னா நீங்க லோடு 1370 கொடுப்பீங்க. ப்ரெஷர் கொடுத்தா ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா 17 கொடுக்க போறோம். ஓகேவா, அவ்வளவுதான். இந்த 1370 2055. ஓகே, இது ரெண்டும் மறக்கூடாது நமக்கு. இதோ இந்த ப்ரெஷர்ல வந்து 70. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இது ஞாபகம் வச்சுன்னா இதுல பாக்கி ரெண்டு தான் உங்களுக்கு 70 இருக்கும். இது 105. ஓகே, இவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான் நம்ம மெட்டீரியல். ஓகே, மெட்டீரியல் டிசைன் வச்சு இதுக்கான பேமெண்ட் டிசைன் தான். பேமெண்ட் டிசைன் படிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன டாபிக். ஓகேவா, சின்ன கான்செப்ட் இருக்கு. அதான் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் சொன்னேன். அதுல எவ்வளவு லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா இதுதான் உங்களுக்கு கூட சப்கிரேட்னு வச்சுங்க. சப்கிரேட்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ். இதுக்கு மேல நம்ம வந்து சப்பேஸ் போட்டிருப்போம், பேஸ் கோர்ஸ், வியரிங் கோர்ஸ். ஓகே, இப்படி போட்டிருப்போம். இங்கதான் வியரிங் கோர்ஸ்ல தான் வீல் லோடு இங்கதான் ஆக்ட் ஆகும். ஓகே, வீல் இங்கதான் ஆகுது. இந்த வீல் லோடு எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா நம்ம சாயில படிச்ச மாதிரி தான். ஓகே, சாயில ப்ரெஷர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? Grain to grain, sir. Grain to grain distribution. அதோட ஷேப் கூட நம்ம என்ன படிப்போம்? Frustrated cone. ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் படிச்சோமா, அதே தான். இப்போ கோனை மேலே பாதி விட்டுட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் படிச்சோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இங்க உள்ள சாயிலுக்கு இந்த ரோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இதுல இருந்து இங்க உள்ள சாயிலுக்கு இங்க ஓகே.
இப்படிதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்படி ஒவ்வொரு கிரெயின் டு கிரெயின்டா இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஃபிளெக்சிபிள் பெண்ட் தான். ஓகேவா? நீங்க மேல எல்லாம் அக்ரிகேட் தான் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? எல்லாம் அக்ரிகேட் தான். ஒரு அக்ரிகேட் ஒரு அக்ரிகேட் இன்னொரு அக்ரிகேட், இந்த ஒரு அக்ரிகேட் 2 அக்ரிகேட், அது அதோட கான்டாக்ட் உள்ள எல்லா அக்ரிகேட்டுக்கும் அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது அப்படியே ப்ரெஷர். ஓகே, இது அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா இப்படிதான் வந்து ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? இது சப் பேஸ், பேஸ் கோர்ஸ், வியரிங் சர்ஃபேஸ். ஓகே, இதுவே கேட்பாங்க ஃபிளெக்சிபிள் பெயின்ல லோ டிஸ்பிளே எப்படி இருக்கும்னா கிரெயின் டு கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு இன்னொரு பேர் கிரெயின் டு கிரெயின் சொல்லலாம், அல்லது கிரானுலர் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபிளெக்சிபிள் வந்து இதுதான். ஓகேவா? இந்த கேட்பாங்க கிரெயின் டு கிரெயின் இல்லை கிரானுலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஓகே, இதுக்கு வந்து ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, நெக்லிஜிபிள். ஓகேவா? ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த் கம்மி, அதனால நம்ம லோட் கொடுத்ததுக்கு அது ஃபிளெக்சிபிளா வளைஞ்சு கொடுத்து திரும்பி இதாகிடும். ஓகேவா? இதுக்கு ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. வெரி லோ அல்லது நெக்லிஜிபிள் ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த். ஏன்னா பீமுக்கு தான் ஃபிளெக்சர் ஆகும். ஃபிளெக்சர் வந்து பெண்ட் ஆகி அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த நம்ம மாடுலஸ் ஆஃப் ரப்சர்ங்கிறது என்னது? ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த் தான். ஓகேவா? அது பீம் காங்கிரீட் மாதிரி அதுக்கு இருக்கும். இங்க பிட்டுமனுக்கு ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த்லாம் இருக்காது. நீங்க லோடு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அமுங்கிட்டு அப்படியே போயிடும். ஓகேவா? அதனால இதுக்கு ஃபிளெக்சர் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதான் இது டிஃபார்மேஷன், ரிஃப்ளெக்ட் த டிஃபார்மேஷன். அது என்ன ரிஃப்ளெக்ட் டிஃபார்மேஷன்னா, இப்போ நீங்க சப்கிரேட்ல ஏதோ ஒரு வந்து இங்க ஏதோ ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா இந்த பள்ளத்தோட ரிஃப்ளெக்டை நீங்க மேல வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? இங்க சப்கிரேட்ல ஏதோ ஒரு வந்து பள்ளம் விழுந்துச்சுன்னா இந்த பள்ளத்தோட எஃபெக்ட் வந்து நீங்க வந்து மேல உள்ள வியரிங் கோர்ஸ் வரைக்குமே தெரியும். ஓகேவா? அதான் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, டிஃபார்மேஷனை அப்படியே அது மேல தெரியும். ஆனா இங்க காங்கிரீட் ஸ்லாப் போட்டீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு இது இருக்கனால அதோட ரிஃப்ளெக்ட் மேல தெரியாது. ஓகேவா? இது எப்படி டிசைன், இது என்ன, இது யாரோட மெத்தட் பற்றி டிசைன் பண்ணுவாங்கன்னா இதுக்கு பர்மிஸ்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவர் சயின்டிஸ்ட், அவரு பர்மிஸ்டர். ஓகே, அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு லேயர் பை லேயரா. ஓகே, டிசைன் பண்ற மாதிரி. டிசைன்டு பை லேயர் சிஸ்டம். லேயர் சிஸ்டம் கான்செப்ட். அது என்ன பர்மிஸ்டர் கான்செப்ட்? பர்மிஸ்டர் கான்செப்ட். ஃபிளெக்சர் வந்து எதை பத்தி டிசைன் பண்ணுவோம்னா பர்மிஸ்டர் கான்செப்ட். அது லேயர் பை லேயர். ஓகே, ஒவ்வொரு லேயரா போடுறோம்ல, சப்கிரேடு, சப்பேஸ், வியரிங் கோர்ஸ், அந்த லேயர் லேயரா போடுறோம். அதனால லேயர் பை கான்செப்ட். புரிஞ்சுலா? அடுத்து ரிஜிட் பேமெண்ட். ரிஜிட் பேமெண்ட் என்னன்னா அது நம்ம ஸ்லாப் மாரி தான். ஓகேவா? ஸ்லாப் மாரி ஃபுல்லாக காங்கிரீட் போடுறோம். ஓகே, ஸ்லாப் மாரி ஸ்லாப் மாரி தான். ஓகே, ஸ்லாப் லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? ஸ்லாப் லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? யூனிஃபார்ம். அது இப்போ பீமே இருக்கு. பீம்ல சென்டர் லோடு வைக்கிங்கன்னா அந்த லோடு வந்து எப்படி சப்போர்ட்டுக்கு அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? பெண்டிங் ஆகி தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அந்த லோடை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா அது பெண்ட் ஆகி அந்த சப்போர்ட்டுக்கு. ஓகே, அது பெண்ட் ஆகி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் லோட. ஓகேவா? ஸ்லாப் அப்படிதான், அது பெண்டிங் ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதை கேட்பாங்க. ஓகே, இது எப்படின்னா இப்போ இந்த லோடு கொடுக்குறோம்னா இந்த லோடுக்கு பெண்ட் ஆகும்னா அது நம்ம கண்ணுக்கு அந்த ரொம்ப மைனட்டா பெண்ட் ஆகும். ஓகேவா? ரொம்ப
ஏன்னா ஸ்ட்ரெயினே பார்ப்போம் 0.035 ஸ்ட்ரெயின் பார்ப்போம் ஓகே. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும்ல, ஸ்ட்ரெயின் ஆகும். அது ரொம்ப ரொம்ப கம்மியாது, நம்ம கண்ணுக்குலாம் தெரியாது ஓகே. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகி தான் லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஓகே. அதனாலதான் வந்து நீங்க பீமுக்கு கீழே ஓகே கரெக்டா பாத்தீங்கன்னா பீமுக்கு கீழே பிரிக் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கரெக்டா அந்த பிரிக் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு கிராக் ஆன மாதிரி, அது வந்து கிராக் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு ஓகேவா. ஏன்னா நீங்க லோடுக்கு வந்து பீம் வந்து லைட்டா டிஃப்ளேட் ஆகும் ஓகேவா. அந்த லைட் டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வந்து பிரிக் வந்து நல்லா பிரிக் ஒர்க் பண்றப்ப கரெக்டா அக்யூரேட்டா அங்க கேப் விடாம கட்டிட்டோம்னா அந்த பெண்டுக்கு அந்த பெண்ட் வந்து பிரிக்ல வந்து லோட ட்ரான்ஸ்ஃபர் அந்த பிரிக் வந்து அந்த லோட எடுக்காம அது கொஞ்சம் இதாகும் ஓகே. அதனால அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்டா கிராக் வரும் ஓகேவா. அது வந்து ஏன்னா அந்த பெண்டு அது ரொம்ப ரொம்ப கம்மியான பெண்ட் ஆகும் ஓகேவா. கண்ணுக்கு தெரியாது அந்த பெண்டிங்லாம் ஓகேவா. இது இப்படி பெண்ட் ஆகி தான் லோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஓகேவா. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இவ்வளவு பெண்ட் இவ்வளவு பெருசா போடுறேன், அது ரொம்ப ரொம்ப மைனட்டா அந்த பெண்டிங் ஆக்ஷன் ஓகேவா. அதனால இது கேட்பாங்க, இது எப்படின்னா த்ரோ பெண்டிங் ஆக்ஷன். இதுல எப்படி லோடு டிஸ்க் பண்ணி கேட்பாங்க, பெண்டிங் ஆக்ஷன் ஓகே. பெண்டிங் ஆக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்லாப் ஆக்ஷன். ஏன்னா ஸ்லாப் மாரி தானே, ஸ்லாப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரென்த் வந்து இது வந்து டஸ் நாட் அஃபெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஓகே. ரிஃப்ளெக்ட் டிஃபார்மேஷன் ஓகே. ஏன்னா இப்படி ஸ்லாபே போறீங்க, இங்க சாயில் இருக்குன்னா இங்கோட சாயில் மட்டும் செட்டில் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ள மேல உள்ள காங்கிரீட் மட்டும் செட்டில் ஆகாது ஓகேவா. ஏன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிஜிட்டா இருக்கும் ஓகேவா. ரிஜிட்டா இருக்கிறப்ப அது மட்டும் செட்டில் ஆகும். அப்ப இங்க டிஃப்ளெக்ஷனுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஓகேவா. இதுல காங்கிரீட் ஒரு பிரச்சனைனா டெம்பரேச்சர் பிரச்சனை தான் ஓகேவா. இது வந்து டெம்பரேச்சர்னால இது அஃபெக்ட் ஆகும் ஓகே. ஏன்னா வந்து ஃபிளெக்சிபிள் மூவ்மெண்ட் வந்து டெம்பரேச்சருக்கு யாரும் அஃபெக்ட் ஆகும் ஓகே. அது வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ஷன் ஈஸியா அதுக்கு ஆயிடும் ஓகே. அது எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் அப்படி ஆயிக்கும் ஓகே. அதுல வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னால அது எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது ஃபிளெக்சிபிள் மூவ்மெண்ட். ஆனா ரிஜிட் மூவ்மெண்ட் காங்கிரீட் ஓகே. காங்கிரீட் வந்து நம்ம ஏற்கனவே காங்கிரீட் பார்த்துருக்கோம் ஓகே. காங்கிரீட்ல தான் டெம்பரேச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேவா. அதனால இது வந்து அஃபெக்டட் பை டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது வரைக்கும் புரிஞ்சா? Yes, sir. ஓகேண்ணா. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ரிஜிட் பேமெண்ட் என்னென்ன மாதிரி ஃபெயில் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன மாதிரி ஃபெயில் மட்டும் தெரிஞ்சீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துட்டு இது எந்த எந்த பேமெண்ட்டுக்கு இந்த ஃபெயில் இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. இதுல எது வந்து வராது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அலிகேட்டர். அலிகேட்டர் கிராக்கிங், இல்லைன்னா இதுக்கு பேர் என்னன்னா மேப் கிராக்கிங் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா ரோடு இருக்குன்னா சும்மா மேப் மாதிரி ஓகே. அங்கங்க இப்படி இப்படி தனித்தனியா இருக்கும். இந்த மாதிரி கிராக் இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி பெரிய இருக்கும். இது பேர் அலிகேட்டர் இல்லை மேப் கிராக்கிங் சொல்லுவாங்க.
அது மேப் மாரி அங்க மேப் மாரி இருக்கனால மேப் கிராக் சொல்லுவாங்க. அலிகேட்டர் கிராக் இது ஏன்னா இப்போ மேல உள்ள வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னா மேல உள்ள லேயரா அது ஃபிரிக்ஷன் கொடுக்கும். ஓகேவா, கீழே அதுக்கு கீழே வியர் கோர்ஸ் இருக்கும், அது கீழே பேஸ் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த பேஸ் கோர்ஸஸ் அப்படியே தான் நிற்கும். ஆனா நம்ம வீல் மூவ்மெண்ட் மேல போறதுனால மேல உள்ள லேயருக்கு இது இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் கொடுத்தோம், அந்த பக்கம் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கனால டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்கனால அந்த மாதிரி கிராக்கர்ஸ் மேல உள்ள லேயர் மட்டும் என்னன்னா தனியா மூவ் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, கீழே உள்ள லேயர்லாம் அப்படியே தான் ஸ்ட்ரைட்டா நிற்கும். ஓகேவா, இந்த டிஃபரன்ஸ் மூவ்மெண்ட்னால இந்த ஆவரை தான். ஓகேவா, அலிகேட்டர் கிராக்கர்ஸ் சொல்லுவாங்க. அது ரிப்பீட்டட் லோடு. ஓகே, லோடு வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரினால இந்த மாதிரி கிராக் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ல நடக்கும். ஓகேவா, மேஜரா நடக்குது இந்த ரெண்டு ஃபெயிலியர் தான் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் சொல்லுவாங்க. அலிகேட்டர் கிராக்கும் இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன் கிராக்கும். இது ரெண்டு தான் இந்த மேஜர். ஓகே, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது என்னன்னா இப்போ வந்து அந்த அது பிட்மோனோட கீழே உள்ள லேயர்லாம் ஏதோ ஒரு வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தெரியும். ஓகே, இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துல உள்ள மேஜர் ஃபெயில். ஓகேவா, எக்ஸ்பிரிமெண்ட்ல இது ரெண்டு தான் மேஜர் சொல்லுவோம். அலிகேட்டர் கேக்கும் மேப் கிராக் இதான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அலிகேட்டர் கேக்கு எதில் வரும் இல்லை கேட்பாங்க, அது ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ல. ஓகேவா, அது மாதிரி ரிஃப்ளெக்ஷனா ஒன்று அதான் கீழே உள்ள எந்த லேயரோ இல்லை சப்கிரேட்லையோ ஓகே ஏதோ ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அஃபெக்ட் மேலே வரைக்கும் தெரியும். நம்ம ஏதாவது நடுவில் காம்பாக்ஷன் ஒழுங்கா கன்சல்டேஷன் பண்ணிட்டோம்னா ரோடு போட்டப்ப நல்லா இருக்கும். அப்போ போக போக அந்த இடம் மட்டும் காம்பாக்ஷன் ஒழுங்கா பண்ணா அந்த இடம் மட்டும் பள்ளமாகும். அதனால நீங்க ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்னா நம்ம பார்க்குறப்ப நிறைய இடம் வந்து ஏன் இப்படி பள்ளமெல்லாம் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒழுங்கா காம்பாக்ஷன் பண்ணாதனால. ஓகே, நம்ம மட்டும் போட்டு விட்டு போயிடுறோம். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒழுங்கா காம்பாக்ட் பண்ணாதனால அந்த இடம் மட்டும் மழை வந்தாலோ இல்லை ஃபியூச்சர்லயோ லோடுக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதனால அந்த இடம் மட்டும் பள்ளமாயிடும். ஓகேவா, இது ஃபிளெக்சிபிள். ரிஜிட் பேமெண்ட்ல ரிஜிட்லயே அது மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா மட் பம்பிங். மட்டும்னா ஒண்ணு இல்லை சேரு. ஓகேவா, மட் பம்பிங்னா ஓகேவா, ஏன்னா ரிஜிட் பேமெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா காங்கிரீட் நீங்க காங்கிரீட்டோட பார்த்துப்பீங்க ஒரே மாதிரி ஸ்ட்ரெச்சா போட மாட்டாங்க. எப்படி கொஞ்சம் பிளாக்கா தானே போட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துப்பீங்க. ஓகே, பிளாக்கா தான் போட்டிருப்பாங்க. ஓகே, ஏன்னா ஒரே மாதிரி போட முடியாது. ஏன்னா அது டெம்பரேச்சர்ஸ் தான் நம்ம ரிஜிட் பேமெண்ட்ல உள்ள பெரிய பிரச்சனையே டெம்பரேச்சர்ஸ் தான். ஓகேவா, அது கான்டாக்ட் ஆகும் விரியும். ஓகேவா, நீங்க ஒரே மாதிரி ஸ்ட்ரெச்சா போட்டுட்டீங்கன்னா ஓகே கிராக்ஸ் நிறைய வந்துடும். ஓகே, அதனால என்னன்னா நீங்க காங்கிரீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கா தான் போட்டிருப்பாங்க. நடுவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜாயிண்ட்டுக்கு இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரப்பர் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஜாயிண்ட் கான்டாக்ட் ஜாயிண்ட்டாக ரப்பர் வச்சிருவாங்க. ஓகேவா, அதாவது அதில் ரோடு போடுறப்ப வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் நல்லாவே தெரியும். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா, அதனால அதுல என்னன்னா இந்த மட் பம்பினா சேரு பம்பி. ஓகேவா, சேரு தான் மட்டுங்கிறது. ஓகே, இப்படி காங்கிரீட் இருக்கும், நடுவில் ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டு திரும்பி இருக்காங்க, இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இப்போ இது கீழே தான் உங்களுக்கு சாயில் இருக்கு. ஓகேவா, சாயில் இருக்குன்னா இந்த மட் பம்பிங்னா இதுதான். ஓகேவா, இங்க உள்ள சாயில் மழை பெஞ்சு ஏதாவது சேர் மாதிரி ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆகுனா இப்போ லோடு கொடுக்குறது இது அமுங்கும். ஓகே, இது அமுங்கும். ஓகேவா, இந்த அமுங்கி இந்த சாயில் என்ன ஆகும்னா இங்க உள்ள சாயில் என்னன்னா வெளில போட்டு ட்ரை பண்ணும். அப்ப இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வழியா சாயில் வெளில வரும். ஓகேவா, இதுதான் மட் பம்பிங் சொல்றாங்க. புரியுதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. Yes, sir. இந்த முக்கிய கொஸ்டின் இந்த அலிகேட்டர் மேப் பம்பிங் தான். மட் பம்பிங் தான் அலிகேட்டர். அலிகேட்டருங்கிறது ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் வரும், மட் பம்பிங்கிறது ரிஜிட் பேமெண்ட். இது எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் மேஜர். இதுதான் மேஜர் மட் பம்பிங். ப்ளஸ் ஸ்பாலிங் ஆஃப் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் அடிக்கடி உடஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டக்குனு வண்டி போகும், இங்க டக்குனு இம்பாக்ட் லோடு கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகே, இம்பாக்ட் லோடு அங்கே ஏரியா கம்மி. ஓகே, ஏரியா லோடு இன்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே அதிகமாகிடும். ஏன்னா லோடு பை ஏரியா போடுவோம். ஏரியா வந்து இங்கே பாயிண்ட்ல ஏரியா கம்மியா இருக்கனால என்ன ஆகுனா அது ஈஸியா வந்து இந்த கார்னர் ஜாயிண்ட் வந்து இதாக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சிங்கேஜ், நம்ம நார்மலா காங்கிரீட்ல என்னென்ன வருமோ அதெல்லாம் வரும். சிங்கேஜ் கிராக்கு. அடுத்து வார்ப்பிங். ஓகேவா, இது நம்ம பேமெண்ட் டிசைனை படி பார்ப்போம். வார்ப்பிங் நடக்கும். ஓகேவா, வார்ப்பிங்னா தெரியுமா உங்களுக்கு? வார்ப்பிங்னா எப்படி இருக்கும்? வார்ப்பிங் வார்த்தை எங்கே படிச்சிருக்கீங்களா?
டிம்பர்ல படிச்சிருக்கேன். அது என்ன வார்ப்பிங் இது? வார்ப்பிங்னா ஒண்ணும் இல்லை. ஓகே, சிங்கேஜ் மாதிரி தான். ஓகே, டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர்னால. ஓகே, வார்ப்பிங்னா என்னன்னா, இப்போ டிம்பர் எது வேணா எடுத்துக்கிட்டு மேல உங்களுக்கு வேற டெம்பரேச்சர் அதிகமா, கீழே டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா, ஓகேவா, இங்க வந்து அதிகமான டெம்பரேச்சர், இங்க கம்மியான டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுமா, கான்ட்ராக்ஷன் ஆகுமா? எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அப்ப நம்ம வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலை நல்லா வெயில் அடிக்குது. வெயில் இங்க நேரடா வந்து இங்க பேமெண்ட் மேலதான் போடும். ஓகே, கீழே பெனிட்ரேட் ஆகி போக கீழே அவ்வளவு டெம்பரேச்சர் இருக்காது. மேல கம்பேர் பண்றப்ப கீழே கொஞ்சம் கம்மியா தான் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா, இப்ப அதுலதான் என்ன இருக்குன்னா, மேல டெம்பரேச்சர் இருக்குனால இங்க மேல உள்ள லேயர் மட்டும் என்னன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும் கீழே இருக்க கம்பேர் பண்றப்ப. ஓகேவா, கீழே வந்து அதிகமா எக்ஸ்பெண்ட் ஆகுது, ஏன்னா டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு இருக்காது, மேலதான் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா, அப்ப என்னன்னா இது மட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகும், இது வந்து அதை கம்பேர் பண்றப்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேவா, அதனால என்ன ஆகும்னா இது இப்படி வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, இங்க உள்ள ஃபைபர் வந்து கம்மியா தான் எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும், மேல வந்து அதிகமா இருக்கும், ஏன்னா டெம்பரேச்சர் வேணும். ஓகே, இது காலையில. ஓகேவா, டே டைம்ல. இது நைட் டைம்ல எப்படின்னா, நைட் டைம்ல உங்களுக்கு நைட் டைம்ல உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இது வந்து பேசிக்கா தான். எப்பவுமே வந்து நைட் டைம்ல வந்து என்னன்னா, அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு மேல வந்து டெம்பரேச்சர் இருக்காது. ஓகேவா, அப்ப என்ன பூமியில இருந்து என்னன்னா வெப்பம் வந்து மேல வெளில போயிட்டு இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து கீழே உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், மேல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அப்ப ஸ்லாப் வந்து இப்படி வந்து பெண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தெரியுமில? நைட் டைம்ல பூமியில இருந்து ஹீட் வெளில போகும்னு தெரியுமா? சார் தெரியும் சார். அப்போ வந்து கீழே உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், மேல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஓகேவா, இதனாலதான். ஓகே, ஆக்சுவலா வந்து எப்பவுமே வந்து எவ்வளவு வெப்பம் வருதோ அந்த அளவுக்கு வெப்பம் வெளில போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப அந்த அளவுக்கு வெப்பம் வெளில போவாதான் நம்ம வந்து இப்ப கிரீன் ஹவுஸ் கேஸ் அஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதான். ஓகேவா, ஏன்னா வந்து அந்த கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி வாயுகள் என்ன செய்யும்னா வெப்பத்தை வெளியில விட மாட்டேங்குது. ஓகே, அதை அப்படியே தன்னை தக்க வச்சிருக்கனால தான் வந்து பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகுது, பனிப்பாறையெல்லாம் உருகுது. ஓகேவா, இதெல்லாம் அந்த மாதிரி கேஸ் வந்து அதிகமா இருக்கனால வளிமண்டலத்துல மேல போயிட்டு அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. அந்த லேயர் என்னன்னா இந்த பூமியில இருந்து ஆக்சுவலா நைட் இதுல வெளில வெப்பம் போகணும் வளிமண்டலத்துக்கு. ஓகே, அங்க போகணும், அது போகாம அது வந்து திரும்பி என்ன ஆகுதுன்னா மேல போற வெப்பத்தை திரும்பி பூமிக்கே அனுப்பிச்சு விட்டுரு. ஓகேவா, அதனால பூமியோட வெப்பம் இன்னும் அதிகமாயிடுது. அதனால அந்த வெப்பம் இப்போ பனிப்பாயெல்லாம் உருன்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்ப நம்ம அந்த இதெல்லாம் எப்படிலாம் குறைக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகலாம் அப்படிங்கன்னா பேசி. ஓகே, இவ்வளவுதான். ஓகே, ஃபெயிலியர் இல்ல எது இது கொடுத்துட்டு எது அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா அது மாதிரி இன்னொன்று இருக்கு. ஓகே, இன்னொரு சின்ன என்னன்னா நம்ம அதை ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ ஏற்கனவே ரோடு இருக்கு, இல்லை இன்னொரு ரோடு போடுறோம். ஓகே, அந்த ரோடு மாதிரி இன்னொரு ரோடு போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன அப்படின்னா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு தான் போடணும். ஓகே, நார்மலாக சும்மாலாம் ஏற்கனவே பிட்மெண்ட் ரோடு இருக்கு, அதுக்கு மேலே ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஓகே, ஹைவேலாம் போகிறப்ப, ஹைவேன்னு இல்லை, மெயினாடு போகிறப்ப ரோடு இருக்கும். ஓகேவா, ரோட்லேயே மிஷின் வச்சு என்ன போட்டு இன்னொரு ரோடு என்ன அதுக்கு மேலே போட்டுட்டு இருப்பாங்களா? இங்க ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டே பாருங்க, ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ல மிஷின் ஜல்லிலாம் லாரிலே வந்துடும். ஓகே, லாரிலே வந்துடும், அப்படியே மிஷின் வச்சு போட்டே இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த ரோட்டை ரோலர் வச்சு நல்லா டேம் பண்ணுவாங்க சார். இல்ல, நான் ஏற்கனவே புதுசா ரோடு போடல. ஓகே, புதுசா ரோடு போடப்ப உங்களுக்கு சிமெண்ட் போட்டு ஏற்கனவே பிட்மெண்ட் ரோடு இருக்கு. ஓகே, நீ ஹைவேலாம் போட பார்க்கணும், ஒரு பக்கம் நீங்க போயிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் ரோடு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த ரோடு போறதுக்குள்ள திரும்ப அதுக்கு உடனே வெஹிக்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அந்த ரோடு போறதுக்கு முன்னாடி இந்த தார் மாரி வச்சு அதை ஊத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். தார் ஊத்திட்டு தானே அது மேல ரோடு போடுவாங்க. அது பழைய ஓல்டு ரோடு மேல நியூ ரோடு போற நேம் வந்து டேக் பிட்டா சார்? அதுதான், அதாவது கோட்டிங் இருக்கு. அந்த கோட்டிங் நார்மலா வந்து நீங்க ரோடு போடவே பார்க்கலாம், வெறும் சும்மா எடுத்து ரோடு பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து தார் ஊத்திட்டு தான் அது மேலதான் ரோடு போடுவாங்க. அது எதுக்குன்னா கீழே உள்ளதையும் மேல உள்ளதையும் பைண்ட் பண்றதுக்காக. ஓகேவா, அது எப்பப்போ போடுவாங்கிறத வச்சு அதுக்கு பேர் இருக்கு. ஓகேவா, அது என்ன பிரைம் வந்து பிரைம் கோட்.
பிரைம் கோட் என்னன்னா ஏற்கனவே ஒரு வந்து மண் ரோடு இருக்குன்னு வச்சுக்கேன். ஏற்கனவே ஒரு மண் ரோடு, அதாவது வாட்டர் அது மெக்கானம் ரோடு. ஓகே, மெக்கானம் ரோடு இருக்குன்னா அதான் மண் ரோடு. ஓகே, மண் ரோடு இருக்குன்னா அது மேல இப்போ நம்ம புதுசாக பிட்மன் ரோடு போடுறோம். ஓகேவா, வாட்டர் பார்ன் மெக்கானம் ரோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ரோடு இருக்கு. அது மாதிரி மண் ரோடு தான். ஓகே, மண் ரோடுனா செம்மண்ணு கலந்துரம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி ரோடு. ஓகே, அந்த மாதிரி ரோடு இருக்கு. அதுல நம்ம ஏற்கனவே இன்னொரு பிட்மன் ரோடு போடணும்னா என்ன விடுவாங்க, நம்ம தார் ஊற்றிட்டு ஓகே அதுக்கு தான் பிட்மன் ரோடு போடுவாங்க. ஏன்னா அப்பதான் ரெண்டுமே வந்து பாண்டிங் இருக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து பிரைம் கோட். இப்படிதான் கேட்பாங்க, பிரைம் கோட்டுங்கிறது எதுக்கு போறது. ஏற்கனவே ஒரு லேயர் ஓகே வாட்டர் பைட் மெக்காடம் ரோடு இருக்குன்னா அது மாதிரி நம்ம புதுசா ஒரு பிட்மன் ரோடு போடணும். ஓகே, இது வந்து பிட்மன் ரோடு வச்சுங்க. பிட்மன் ரோடு போடணும்னா இதுக்கு வந்து கொடுக்குற அந்த கோட்டிங் பேர் தான், அதுக்கு முன்னாடி கோட்டிங் கொடுக்கறது தான் வந்து இது பிரைம் கோட். நெக்ஸ்ட் வந்து ட்ராக் கோட். ட்ராக் கோட் என்னன்னா ஏற்கனவே ஒரு காங்கிரீட் ரோடு இருக்கு. ஓகே, காங்கிரீட் ரோடு இருக்கு. அந்த காங்கிரீட் ரோடுக்கு மேல நான் ஒரு பிட்மன் ரோடு போடுறேன் அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்கும் பிட்மனுக்கும் ஒரு பாண்ட் வேணும். ஓகே, அதுக்கு கொடுக்குற ஒரு கோட்டிங் தான் வந்து ட்ராக் கோட். ஏற்கனவே ஒரு சிமெண்ட் ரோடு, ஓகே சிமெண்ட் காங்கிரீட் ரோடு இருக்குன்னா அதுக்கு மேல நான் ஒரு பிட்மன் ரோடு போடுறேன்னா இதுக்கு நடுவில் கொடுக்குறது தான் வந்து ட்ராக் கோட். இப்படிதான் ட்ராக் கோட்னா எதுக்கும் போறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஓல்டு காங்கிரீட் ரோடுக்கும் அது மேல இப்போ நியூயா பிட்மன் ரோடு போடணும்னா அதுக்கு மேலே கொடுக்க போட்டீங்க. தேர்டு வந்து சீல் கோட். சீல் கோட்னா இல்லை ஓகேவா, நம்ம பேமெண்ட்டே போடுறோம், போட்டுட்டு நீங்க லாஸ்டா பாருங்க. ஓகே, ஒரு ஒயிட் கலர் இதை வச்சு தூக்கிட்டு வருவாங்க. ஓகேவா, அது எதுக்குன்னா அங்க எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் அடைச்சிக்கும். ஓகே, இம்பர்வியஸ் ஆக்க. ஓகே, அதாவது தண்ணின்னு வந்தா அந்த கேப்ல இருந்துச்சுன்னா அந்த கேப்லயே தண்ணி உள்ள போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக அந்த லேயர் வந்து இம்பர்வியஸ் ஆக்க. ஓகே, இம்பர்வியஸ் ஆக்குறதுக்காக போட்டு தான் மேலே போட்டு தான் வந்து சீல் கோட். இதோட வேலை டு மேக் த இம்பர்வியஸ். நம்ம சீல் பண்றது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சீல் பண்றது இம்பர்வியஸா ஆக்குறதுக்காக. புரிஞ்சது வரைக்கும் எஸ் சார். ஓகேண்ணா. எஸ்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் டிசைன் போவோம். அதுவே ஒரு சின்ன இது. ஓகே, நம்ம நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம், எத்தனை அது எப்படி பிரிப்போம் நம்ம? 5. நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் அண்ட் வில்லேஜ் ரோட். ஓகேவா, நேஷனல் ஹைவே என்னன்னா ரெண்டு ஸ்டேட்டோட கேபிட்டலை கனெக்ட் பண்ற மாதிரி ஓகேவா போற ரோட்லாம் நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவேனா ஸ்டேட்டுக்குள்ள உள்ள ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட ஹெட். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட் கோட்டர் இருக்கும், அந்த ரெண்டு கோட்டர் போறது ஸ்டேட் ஹைவே. மேஜர் டிஸ்ட்ரிக்ட்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மேஜர் ரோடெல்லாம் கனெக்ட் பண்றது. ஓகே, மேஜர் ரோடெல்லாம் கனெக்ட் பண்றது. ஏன்னா சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர் இருக்குன்னா மேஜரா எல்லா ரோடையும் கனெக்ட் பண்றதுக்கு அது மேஜர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்னா சிட்டிக்குள்ள ஓகே மேஜர் இல்லாம அதர் ரோட்லாம் இருக்குல்ல, அந்த ரோட மேஜரோட கனெக்ட் பண்றது. ஓகே, மெயினோட கனெக்ட் பண்றதுக்கு போறது மேஜர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வில்லேஜ் ரோட்னா ஏதோ ஒரு வில்லேஜை நம்ம சிட்டிக்குள்ள ஓகே கட் பண்றதுக்கு போற ரோட வில்லேஜ். ஓகே, இந்த மாதிரி தான் வரும் பேசிக்கான டிஃபரன்ஸ். ஓகே, இதுல எப்படின்னா கொஸ்டின் அப்படின்னா இப்போ ஒரு மொத்த லென்த்தாவது நேஷனல் ஹைவே எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம எப்படின்னா தேர்டு ரோட் பிளான் பார்த்தோம்ல. ஓகேவா, அந்த பிளான் படி ஓகேவா நம்ம நாக்பூர் ரோட் பிளான் பார்த்தோம், பாம்பே, லக்னோ. ஓகே, லக்னோ படி
ஏன்னா நாக்பூர் பண்றப்ப ஒரு ஃபார்முலா இருக்கும், நேஷனல் ஹைவேக்கு இவ்வளவு ஃபார்ம், நேஷனல் ஹைவே கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா, ஸ்டேட் ஹைவேனா ஃபார்முலா அப்படிலாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, நம்பரா இருக்கும். ஓகேவா? ஆனா லாஸ்ட்ல அந்த லக்னோவில் வந்து ஈஸியா ஃபார்மா இருக்கு. ஓகே, அதனால அது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. லக்னோ அப்படி, அதாவது தேர்ட் ரோட் பிளான் படி லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் மற்ற டிஸ்ட்ரிக்டோட கண்டுபிடிக்காத ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? சிம்பிளான ஃபார்முலா தான் இருக்கு, அதனால அதுபடி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏரியா மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இவ்வளவு ஏரியா இருக்கு, அப்ப எவ்வளவு நேஷனல் ஹைவே இருக்கும், ஸ்டேட் ஹைவே இருக்கும், அப்ப அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதை நோட் பண்ணிங்க. லென்த் ஆஃப் த, இது முக்கியம். இது என்னன்னா தேர்ட் ரோடு பிளான். ஓகேவா? லக்னோ ரோடு படி. ஓகே, அந்த அப்ப சொன்ன ஃபார்முலா. ஓகேவா? ஏன்னா நாக்பூருக்கு வேற ஃபார்முலா வரும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கீழே நிறைய ஃபார்முலா நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஈஸியா இருக்காங்க, இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே, லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே ஃபார்முலானா ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான். ஓகே, ஏரியா ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை 50. 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதான். இந்தியாவோட ஏரியா என்னன்னு தெரியுமா? இந்தியா நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு வந்து எவ்வளோன்னா 3.287 ஓகே மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் 10/6 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஏதாவது சென்டர்ல ஏரியா கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஏரியா கொடுத்தாங்கன்னா இது கொஸ்டின் இதெல்லாம் நாம வச்சுங்க. இந்தியா ஏரியான்னு கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஏரியாவை கொடுத்துட்டாங்க, அப்போ நேஷனல் ஹைவே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டான். ஓகேவா? இவ்வளோ ஏரியா கொடுத்துட்டாங்கன்னா நேஷனல் ஹைவேனா டிவைட் பை 50 போட்டா போதும், நேஷனல் ஹைவே கிடைச்சிடும். ஓகேவா? இது மட்டும் வச்சுங்க, இது சும்மா நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லென்த் ஆஃப் த ஸ்டேட் ஹைவே, லென்த் ஆஃப் ஸ்டேட் ஹைவேனா இங்க வந்து என்னன்னா ஏரியா ஆஃப் த ஸ்டேட் டிவைட் பை ஏரியா ஆஃப் த ஸ்டேட் டிவைட் பை ஈஸியா இருக்கும் 25. இதுல பாதி மாரி இருக்கும், அல்லது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 62.5 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன் இந்த ஸ்டேட்டு மைனஸ், முக்கியம் மைனஸ் அது லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே. ஓகே, அதாவது மைனஸ் லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே போடணும். நேஷனல் ஹைவே நம்ம ஃபார்முலா தெரியும், மைனஸ் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை 50. ஓகே, இப்படி சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவேன்னு சொல்லலாம். ஓகேவா? புரியுதா? எஸ் சார். ஏன்னா நேஷனல் ஹைவேக்கு ஒரே ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த கண்ட்ரி பை 50 போட்டோம், ஸ்டேட் ஹைவேக்கு ஏரியா ஸ்டேட் பை 25. ஓகேவா? அது இல்லைன்னா 62.5 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன் இன் ஸ்டேட் மைனஸ், முக்கியங்க மைனஸ் லென்த் ஆஃப் த நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவே தான் ஏரியா கண்ட்ரி பை 50. ஓகே, அதான் மட்டும். இது தேர்ட் வந்து லென்த் ஆஃப் த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட். லென்த் ஆஃப் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் என்னன்னா ஏரியா ஆஃப் த ஸ்டேட் டிவைட் பை 12.5. உங்களுக்கு ஈஸியா இருக்கும், 50 டிவைட் பை பாதி 25, 25 பாதி 25 வரும். ஓகேவா? இது ஆர் 90. ஓகே, 90 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன் இன் த ஸ்டேட். இதுக்கு அவ்வளவுதான், நம்பர் ஆஃப் டவுன் மைனஸ் தான் கிடையாது, டேட்டா தான். இது மூணு தான், மூணு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்ம் லாஸ்டா. ஓகே, ஏன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் வச்சு. ஓகேவா? அதர் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் வச்சு. ஓகே, ரெண்டு தனித்தனியா ஃபார்முலா கிடையாது. இது என்னன்னா அடுத்து என்ன ஃபார்முலானா டோட்டல்
length of all category of roads in a district. Okay. எல்லா கேட்டகரியும் ஓகே. அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா எல்லா ரோடும் நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரோ, அதர் டிஸ்ட்ரோ, வில்லேஜ் எல்லா ரோடும் சேர்த்து எல்லா ரோடுக்குமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லா ரோடும் ஏன்னா நேஷனல் ஹைவே பிளஸ் ஸ்டேட் ஹைவே பிளஸ் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் பிளஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் பிளஸ் வில்லேஜ் ரோட் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்னா ஏரியா ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இன்ட்டு 0.82. ஏன்னா இப்போ கொஸ்டின் எப்படி இது வரைக்கும் அந்த ஐஇஸ்ல கேட்டிருக்காங்க இந்த இது. அதுக்கப்புறம் இதில் எப்படின்னா இப்போ நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தனியாக கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா இந்த இதெல்லாம் தனியாக நம்ம ஃபார்முலா தெரியும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தம் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா தெரியும் 82. ஓகே, போட்டு இதோட மைனஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ரெண்டு சேர்த்து தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதான் கொடுக்கணும். ஓகேவா, ஐஎஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏலாம் இது கேட்டது இதுல. இது புரிஞ்சா? இந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா தேர்ட் ரோட் பிளான் படி டார்கெட் என்ன வச்சிருந்தாங்க? 82. 82வா? 82ங்கிறது என்ன அது? அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 82 கிலோமீட்டர் போனதா டார்கெட். அப்படிதானே சொன்னா? அதை வச்சு தான் 82 வந்திருக்கும். ஓகேவா, 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 82னா 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு? 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு? இதுதான் போட்டு இப்போ 82 மேல வந்துடும். 82/100 போட்டோம்னா 0.82. அதான் இங்க 0.82 வந்துடும். ஓகேவா, ஏன்னா நம்ம தேர்ட் ரோடு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல டவுட் இருக்கா? இல்ல சார். இல்லண்ணா. ஓகே, இப்போ அவ்வளவுதான். இது வரைக்கும் மெட்டீரியல் முடிச்சாச்சு. அடுத்து பேமெண்ட் டிசைன் தான். ஓகே, 2 பேமெண்ட், ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் இருக்கு, ரிஜிட் பேமெண்ட் இருக்கு. ரெண்டுமே எப்படி டிசைன் ஃபார்ம்ல என்ன? ஓகேவா, அந்த திக்னஸ் டிசைனா நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? எவ்வளவு திக்னஸ் ரோடு போட போதான் கண்டுபிடிக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்டிமேட்டா அது எவ்வளவு போடணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா, பேசிக்கா வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா, கான்செப்ட் போடுறேன். ஓகே, கான்செப்ட் பேசி வரும். நமக்கு என்ன தெரியும்? நம்ம ரேங்கிங் ஃபார்முலா தெரியும். ஓகே, ரேங்கிங் ஃபார்முலா அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகே, என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி என்ன சொல்லுது? ரிமைன் பிளைன் பிஃபோர் பெண்டிங் அந்த மாதிரி சொல்லுங்க சார். இல்ல, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரினா என்னது? அதுல வராது. அது நீங்க சொல்றது அசம்ப்ஷன். தியரி ஆஃப் ஃபெயிலியர்ல அசம்ப்ஷன் நம்ம எடுப்போம். ஓகேவா, ஏன் மறந்துச்சா? ரேங்கிங் தியரி அப்ப என்ன ஆகும்? நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியா இருந்தா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் சொல்றாங்க. ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க நம்ம லோடுனால போற ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்க வரைக்கும் அது சேஃபு. அதான் சொல்றாங்க ரேங்கிங் தியரியில. ஏன்னா அங்க சியரை மட்டும் தான் கம்பேர் பண்றாங்க. அது அடுத்து ஸ்ட்ரெயின் தியரியில ஸ்ட்ரெயினை கம்பேர் பண்றாங்க. ஓகேவா, பர்மிசிபிள் ஸ்ட்ரெயினோட நீங்க கொடுக்குற லோடுனால ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கம்மியா இருக்க வரைக்கும் அது சேஃபு. அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, அப்ப அந்த பேசிக்ஸ் அதை வச்சு பாருங்க. ஓகேவா, நான் லோடுனால வர ஸ்ட்ரெஸ் லெஸ் தென். ஓகேவா, இங்க சாயில் தான். ஓகே, சாயில் தான் அந்த லோடு எடுக்க போகுது. அப்ப அந்த சாயிலோட நம்ம ஸ்ட்ரென்த்ங்கிறது சியர் ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகேவா, சாயிலோட டவ். ஓகேவா, டவ் ஓகே, டவ் எப்படின்னு சொல்றேன், சியர் ஸ்ட்ரென்த். ஓகேவா, சியர் ஸ்ட்ரென்த் அதோட பர்மிசிபிள் சியர் ஸ்ட்ரென்த்தோட நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் ஓகேவா கம்மியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, அது சேஃபா இருக்கும். ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து சும்மா பேசிக் கான்செப்ட் சொல்றோம். ஓகேவா, அப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன வரும்? Load by ஸ்ட்ரெஸ்னா லோட் area. பை ஏரியாவா?
லோடு பை ஏரியா. லோடு பை ஏரியா வந்து லெஸ் தென் சிஎஸ்என். ஓகே, சிஎஸ்என் இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஏரியாவுக்கு தெரியும், ஏரியாங்கிறது ஒன்று லென்த் இன்ட்டு பிரெத். ஓகே, இங்க நம்ம ரோடுங்கிறது இங்க வந்து லென்த் இன்ட்டு திக்னஸ் தான். ஓகே, அதோட திக்னஸ் பற்றி தான் பேசுவோம். பி இன்ட்டு டி. ஓகேவா, லெஸ் தென் டவ் இயர்ஸ் தான் கரெக்டாக. ஓகேவா, இங்க பிங்கிறது வந்து லென்த் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம 1 மீட்டர் பிரெத் வச்சுக்கா, அந்த மீட்டர் வச்சுக்கோம். அப்போ இது 1ன்னு வச்சுக்கிட்டா, அப்போ அல்டிமேட்டா நம்ம திக்னஸ் அல்டிமேட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்போ திக்னஸ் வந்து அது லோடு பை சிஎஸ்என். ஓகேவா, லெஸ் தென் திக்னஸ். அப்போ நீங்க இந்த மாதிரி, ஓகே, பேசிக் கான்செப்ட் தான். ஓகே, இது யூஸ் பண்ண சும்மா சொல்றேன். லோடு பை சிஎஸ்என் ஆஃப் சாயில் போட்டா என்ன ஆகுதோ அதோட திக்னஸ் வேல்யூ வந்து அதிகமா இருந்தா சேஃப். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரியுதா? அப்போ வந்து எனக்கு என்னோட திக்னஸ் வந்து எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னா, ஒண்ணு பிங்கிறது லோட பொறுத்து இருக்கு. இது வந்து சாயிலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. ஓகேவா, அப்ப என்னோட திக்னஸ் ஆஃப் ரோடுங்கிறது எதை பொறுத்துலாம் இருக்குன்னா, ஒண்ணு வீல் லோடு. இங்க லோடுங்கிறது வீல் லோடு தான் வரப்போகுது, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னது ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில். ஏன்னா இங்க ஸ்ட்ரென்த் சாயிலுங்கிறது டவ் வந்து இப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி பை டவ். இப்போ லோடுங்கிறது வீல் லோடு வருது. இந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது சாயிலோட ஸ்ட்ரென்த். ஓகே, இது மட்டும் இல்லை, இன்னொரு கண்டிஷன், இது ரெண்டும் மேஜர். இன்னொன்னு இருக்கு. ஓகே, என்னன்னா அத கிளைமேட்டிக் சேஞ்ச். ஓகே, டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். ஓகே, டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னால வேரி ஆகுது. இந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ல வந்து டெம்பரேச்சர்ஸே இருக்காது. ஓகே, அதனால ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் கன்சிடர் பண்ணுவோம். ரிஜிட் பேமெண்ட்ல தான் இந்த டெம்பரேச்சர்ஸை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, இதெல்லாம் வீலோடு. ஓகே, வீலோடு நம்ம நார்மலா வண்டியில, ஓகேவா, பின்னாடிலாம் நம்ம கார்லாம் பிரச்சனை இல்லை. கார்லாம் 4 வீல். ஓகே, எல்லாமே சிங்கிளா இருக்கும், பிரச்சனை இல்லை. லாரி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கெல்லாம் வந்து பின்னாடி எத்தனை வீல் இருக்கும்? ஒவ்வொருத்துக்குமே 2 வீல் இருக்குமா? ஓகே, அதனால இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இப்போ வந்து எவ்வளவு லோடு எல்லா வண்டியும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்க எவ்வளவு லோடு வரும் அப்படிங்கிறப்ப இது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இப்போ காரு லாரி அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க. ஓகே, எவ்வளவு ஆக்சியல் லோடு. ஓகே, இப்போ நீங்க கார் எடுத்தீங்கன்னா, காருனா ஒரு ஆக்சியல் தான், ஒரு ஆக்சியல். லாரின்னு எடுத்துக்கிட்டாலும் லாரியில வந்து நீங்க லாரியில கீழே வந்து பாப்பீங்க, கீழே வந்து ஒரு பெருசா நல்லா இப்படி இருக்கும். ஓகே, பெருசா ரவுண்டா இருக்கும் தெரியுமா? இங்கதான் உங்களுக்கு சாஃப்ட் இருக்கும். ஓகேவா, சாஃப்ட் இருக்கும். இது ரொட்டேட் ஆகுனாதான் இங்க ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வீல்ல இருந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் ஆகும். இது ஒரு இந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஒரு ஆக்சியல். ஓகே, ஒரு ஆக்சியல். இது ரெண்டுன்னா டூ ஆக்சியல் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னன்னா இந்த ஒரு ஆக்சியல் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு வீல். ஓகே, இதுல ஒரு 2 வீல் இருக்கும், இது 2 வீல் இருக்கும், இது முன்னாடி. ஓகே, அப்படின்னா ஒரு ஆக்சியல் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது ஒரு இது. இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமாக என்ன பண்ணா 2 ஆக்சியல் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டயர் ஆட் பண்ணிடுவாங்களா, இங்க வந்து இங்க ஒரு 2 டயரு, இங்க ஒரு 2. ஓகேவா, அப்ப இது இன்னும் ரொட்டேட் பண்றதுக்கு 2 ஆக்சியல். ஓகே, 2 ஆக்சியல். ஓகேவா, 2 ஆக்சியல் இருக்கும். ஓகேவா, அப்ப இது ஆக்சியல் வச்சு ஆக்சியல் லோடு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, எத்தனை ஆக்சியல் இருக்கு அது மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா இங்க இருக்கப்ப இங்க 2 டயர் இருக்கு. ஓகேவா, 2 டயர் இருக்கு. 2 டயரும் கீழே வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஓகேவா, அந்த 2 டயருக்கு தனித்தனியா அந்த எவ்வளவு ப்ரெஷர் வருது அப்படிங்கிறது எப்படி கணக்கு பண்ணா, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரே சிங்கிள் வீல். இந்த 2 வீல் கொடுக்குற லோடு எனக்கு ஒரே சிங்கிள் லோடு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால இந்த ஆக்சியல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் ஈக்குவலன்ட் சிங்கிள் ஆக்சியல் லோடா மாத்துவாங்க, சிங்கிள் வீல் லோடா மாத்துவாங்க. ஓகேவா, இது என்னன்னா, இது பேர் என்ன, ஈக்குவலன்ட் சிங்கிள் வீல் லோடு. இந்த 2 வீல்னால எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற லோட ஈக்குவலன்ட் ஒரு வீல் ப்ரொடியூஸ் ஆனா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணி அதை இந்த இதை கண்டுபிடிப்பாங்க. இதை கண்டுபிடிச்சு இதுக்கு தான் டிசைன் பண்ணுவாங்க ரோட. சும்மா கான்செப்ட் சொல்றேன். ஓகேவா, இது சிங்கிள் வீல் லோடு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஈக்குவலன்ட் சிங்கிள் ஆக்சியல் லோடு. இந்த ஒரு ஆக்சியலால எவ்வளவு லோடு வருது இந்த அப்படி மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க.
நம்ம ஏதோ உள்ள பார்ப்போம் உள்ள. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னா ஓகேவா, அது வந்து நார்மலா எல்லா வெளியுமே எல்லா வெஹிக்கிளுமே கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஏன்னா கார்ல வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்காது, அதெல்லாம் லோடு அதிகமாக எடுத்துட்டு போகுது, அது நம்ம நார்மலா டிராவல் பண்றதுக்கு தான். ஓகேவா? ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளா இருந்துச்சுன்னா அதான் லோடு. ஓகேவா? லோடு எதுக்கு மேல போனா அது கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அது இல்லாம ஒரு நார்மலா வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஆக்சியல். ஓகேவா? சிங்கிள் ஆக்சியல் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி இருக்குன்னா ஒரு வண்டி இருக்குன்னா இது ஃப்ரண்ட், பேக்ல 2 வீல் இருக்கும். ஓகேவா? 2 வீல், இது ஒரு 2 வீல். இது வந்து சிங்கிள் ஆக்சில், ஒரு ஆக்சில கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ரோடு. ஓகே, இதே 2 ஆக்சில்னா இங்க இருந்து வந்து இன்னொரு 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 ஆக்சில் போட்டிருக்கும். ஓகேவா? இது புரியுதா? இதுல கொஸ்டின் என்னன்னா, அது சிங்கிள் ஆக்சிலோட இருந்தா எவ்வளவு இருக்குன்னு கைட்லைன் இருக்கு. ஓகேவா? ஒரு சிங்கிள் ஆக்சில் ஒன்னா இவ்வளவுதான். ஓகேவா? அப்படின்னு ஒரு கைட்லைன் இருக்கு. ஓகே, சிங்கிள் ஆக்சில் ஒன்னா எவ்வளவுனா மேக்சிமம் மேக்சிமம் பர்மிட்டட். இது வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு பர்மிட்டட் சிங்கிள் ஆக்சியல் லோட். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பேமெண்ட்ல ஒரு லாரியே போதும் வச்சுங்க, ஒரு சிங்கிள் ஆக்சியல் லோடு லாரி போகுதுன்னா அந்த லாரியில மேக்ஸிமம் எவ்வளவு லோடு தான் அந்த லாரி எடுத்துட்டு போகலாமா. ஓகேவா? அந்த லோடு மூலமா அந்த வீல் மூலமா கீழே எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகும்னா எவ்வளவு வரைக்கும் பர்மிட் பண்ணுவாங்கன்னா, இது எப்படி சொல்லணும்னா 80 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அதாவது 8 டன் 8 டன் அக்யூரேட்டா சொன்னீங்கன்னா எவ்வளவு வரும்னா 8167 ஓகேவா கேஜின்னு வரும். ஓகேவா? அவ்வளவு வரும். இல்லைன்னா இது எப்படின்னா 8.2 டன். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், 8.2 இல்லைன்னா 8.16 டன்ல இருக்கும். கேஜில சொன்னா 816 அந்த மாதிரி 6ல அந்த ரேஞ்சில் இருக்கும். டன்ல சொன்னா 8.2 டன்னு. ஓகேவா? கிலோமீட்டர் சொன்னா 8.2 கிலோமீட்டர். ஓகேவா? 82 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இது வந்து இதான் வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ஓகே, இது எதுக்குன்னா ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ஓகே, ஏன்னா ரிஜிட் பேமெண்ட்னா இன்னும் கொஞ்சம் லோட அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் ஆக்சியல். ஓகே, சிங்கிள் ஆக்சியல் வேற, சிங்கிள் வீலுங்கிறது வேற. ஓகே, சிங்கிள் ஆக்சியல்னா ஒரு ஆக்சியல்ல இந்த இது கனெக்ட் ஆகும். இது வந்து இந்த மொத்தமா இந்த 2 வீலும் எவ்வளவு லோடு இருக்குன்னா 8.2 கிலோமீட்டர். அப்போ ஒரு வீல். ஓகே, ஒரு வீல்னா இதுதான் சொல்லுவாங்க, இதுதான் ஒரு வீல் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீல் மட்டும் எவ்வளவு வருது, அப்ப இப்படி சொல்லலாம், மேக்சிமம் பர்மிட்டட் சிங்கிள் வீல் லோடு. ஆக்சியல்னா ஒரு ஆக்சியல்னா அதுல 2 வீலுமே கனெக்ட் ஆயிருக்கு, 2 பக்கம் வீல் வரும். இங்க அந்த 2 பக்கம் வீல் நம்ம 8.2 டன் ஓகே மொத்தமா சொன்னோம். அப்போ ஒரு வீல் மட்டும் எவ்வளவு லோடு மேக்ஸிமம் பர்மிட் பண்ணுவாங்கன்னா அதுல பாதி தான். ஓகே, அவ்வளவுதான். 8.2னா 4.1 டன், 4.1 டன்னு. ஓகேவா? அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது புரியுதா? ஆக்சியலுக்கும் வீலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். நான் ஆக்சியல் சொன்னது இந்த ஒரு ஆக்சியல்னா இப்படி கனெக்ட் ஆயிருக்கும், ஒரு ஆக்சியலும் வருது. இது இன்னொரு டபுள் 2 ஆக்சியல்னா இன்னொரு இங்க இதுல இருந்து ஒரு ஆக்சியல் வந்திருக்கும், இங்க இன்னும் 2 டயர் கனெக்ட் ஆகும். இது வந்து 2 ஆக்சியல். ஓகேவா? இது ஒரு ஆக்சியல். ஓகேவா? இப்போ ஒரு ஆக்சியல்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு டயர் இருக்கும். இந்த 2 டயர் மொத்தமா எவ்வளவு லோடுனா 8.2 டன். ஓகே, இதே சிங்கிள் வீல் லோடு கேட்டாங்கன்னா இந்த வீல் மட்டும் எவ்வளவு லோடு எடுக்குது, இந்த வீல் மட்டும் எவ்வளவு லோடு பர்மிட்டர். ஓகேவா? அதுதான். இது புரியுதா? ஓகேண்ணா. இது வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் தான் இந்த வேல்யூ. 8.2 டன்னு இதை பாதியா போச்சுன்னா இது 4.1 டன். ஓகே, இது வந்து ஃபிளெக்சிபிள். ஓகே, ரிஜிட் பேமெண்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமா எடுக்கும். ஓகேவா? இது வந்து ரிஜிட் பேமெண்ட் இருந்தா எவ்வளவுன்னா மேக்சிமம் பர்மிட்டர் சிங்கிள் ஆக்சியல் லோடுங்கிறது இங்க 10.2 டன்னா இருக்கும். அங்க 8.2 டன்னா இங்க வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாகும், ஏன்னா ரிஜிட் பேமெண்ட் லோடு அதிகமா இருக்கும். அதனால வந்து 10.2 டன்னு. இதே வந்து சிங்கிள் வீல் லோடுன்னு கேட்டாங்கன்னா 5.1 டன்.
அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னா எதை கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் சொல்லுவாங்கன்னா அது கிரேட்டர் தென் 3 டன், ஓகே 3 டன் உள்ளதெல்லாம் அந்த மாதிரி வெஹிக்கிள் உள்ள வெஹிக்கிள் எல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, இப்போ நம்ம டிசைன் போயிடுவோம். ஓகே, ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு டிசைனு நான் என்னென்ன மெத்தட் மட்டும் இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். மெத்தட் ஆஃப் டிசைன் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். ஓகே, ஃபிளெக்சிபிள் என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு. ஓகேவா, இது ஆனால் ஆக்சுவலாக ஏஐக்குலாம் அந்த மாதிரி கேட்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபார்முலா தான், ஃபார்முலா படி கேட்க மாட்டாங்க. ஓகேவா, நம்ம வேற எதுக்கோ எக்ஸாமுக்கோ எப்பயாவது யூஸ் ஆகும். டிஆர்பியாக வரும், எப்பயாவது அந்த மாதிரி கேட்பாங்க. மொத்தம் 6 மெத்தட் இருக்கு. ஓகேவா, ஒன்று என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குரூப் இண்டெக்ஸ் மெத்தட். நம்ம சாயில பார்த்தது அதே தான், குரூப் இண்டெக்ஸ் மெத்தடு. ரெண்டாவது வந்து சிபிஆர், அதான் சொன்னோம்ல, சிபிஆர்ல கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோ மெத்தட். நம்ம அங்க பார்த்தது வந்து சப்கிரேட ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி பார்த்தோம். ஓகே, இங்க வந்து திக்னஸ் கண்டுபிடிக்கும். திக்னஸ்க்கு வேற ஃபார்முலா இருக்கு. ஓகே, எவ்வளவு பேமெண்ட் பண்ணி திக்னஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா வேற இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து இன்னொரு வேல்யூ இருக்கும். அதுக்கு பேர் வந்தாங்கன்னா கலிஃபோர்னியா ரெசிஸ்டன்ட் வேல்யூ. அல்லது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெபிலோமீட்டர். ஸ்டெபிலோமீட்டர் மெத்தட். இது நெக்ஸ்ட் வந்து நெக் நோட் மெத்தட். ஃபிஃப்த் வந்து ட்ரையாக்சல் மெத்தட். இங்க எல்லாமே நம்ம இதுலன்னா திக்னஸ் கண்டுபிடிக்கும், எவ்வளவு திக்னஸுக்கு ரோடு போடணுங்கிறது பிடிக்கும். ட்ரையாக்சல் மெத்தட். லாஸ்ட் வந்து பர்மிஸ்டர். இதை நம்ம பார்த்தா பர்மிஸ்டர் லேயர்டு சிஸ்டம் அன்வே. பர்மிஸ்டர் லேயர்டு கான்செப்ட். இந்த 6 மெத்தட் தான் படிக்க போறோம். இதுல எது மேஜர்னா அந்த கலிஃபோர்னியா குரூப் இண்டெக்ஸ், கலிஃபோர்னியா ட்ரையாக்சல், ஓகே இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, மற்றபடி கலிஃபோர்னியா ரெசிஸ்டன் எல்லாம் வந்து அது இம்பார்ட்டன்ட் இல்லை, அது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் அது மெக்னால் மெத்தட்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஃபார்முலா மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலால இது லோடுக்கு யாருக்கு பாயிண்ட் ஆகும் அந்த மாதிரி கேட்கலாம். அது மாதிரி இதுல வந்து என்னன்னா எல்லா மெத்தடுமே வந்து ஓகே, இதுல என்ன சில மெத்தட் வந்து எம்பிரிக்கல் மெத்தடா இருக்கும். ஓகேவா, சில மெத்தட் வந்து தியரிட்டிக்கல் மெத்தடா இருக்கும். ஓகேவா, அதில் அப்படிதான் கேட்பாங்க. இதுல எது எம்பிரிக்கல் எது தியரிட்டிக்கல் அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 மெத்தட் இருக்குல்ல, இந்த 4 மெத்தடுமே வந்து எம்பிரிக்கல் மெத்தட். ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து எம்பிரிக்கல் தான். ஓகேவா, அதனால குரூப் இண்டெக்ஸ்க்கே 0.02A 0.005 AC 0.01 BD. ஓகே, அந்த குரூப் இண்டெக்ஸ் மறந்துடாதீங்க, அது கொஞ்சம் 0.01 வரும், 0.005 AC அந்த மாதிரி வரும், மறந்துடும். ஓகே, அது ஈஸியாக அது கேட்டுருவாங்க அது பிளே. ஏன்னா அந்த ஏதாவது சி வெரைட்டி அந்த நடு டைம் 0 வர மாதிரி கொடுத்துருவாங்க, ஈஸியாக தான் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இது வந்து இதெல்லாம் எம்பிரிக்கல் மெத்தட். இது எம்பிரிக்கல் மெத்தடு. இந்த ட்ரையாக்சல் இருக்குல்ல, ட்ரையாக்சல் மட்டும் என்னன்னா இது வந்து செமி எம்பிரிக்கல், அதே மாதிரி செமி தியரிட்டிக்கல். பாதி எம்பிரிக்கல் பாதி தியரிட்டிக்கல். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இந்த பர்மிஸ்டர் லேயர் கான்செப்ட் வந்து ஃபுல்லாவே தியரிட்டிக்கல் மெத்தட். இது புரிஞ்சுல, நான் வெறும் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் என்ன, எது எம்பிரிக்கல் எது செமி எம்பிரிக்கல் தியரிட்டிக்கல். ட்ரையாக்சல் மட்டும் செமி எம்பிரிக்கல் செமி தியரிட்டிக்கல். ஓகே, 2 வரும். பர்மிஸ்டர் லேயர் வந்து ஃபுல்லாவே தியரிட்டிக்கல் மெத்தட். ஓகேவா,
புரிஞ்சா? புரிஞ்சுக்கோங்க ஓகேண்ணா. சார். இந்த 6 மெத்தட் பத்தி நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ரிஜிட் பேமெண்ட் டிசைன் பார்ப்போம். சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? நார்மலா தான். ஓகே, இது எல்லாமே ஒரு ஃபார்மா வரும். முக்கியமா எனக்கு தெரிஞ்சு குரூப் இண்டெக்ஸ் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி சிபிஆருக்கு ஒரு ஃபார்ம்ல வரும். ட்ரையாக்சல் தெரியும். ஓகே, ட்ரையாக்சல் பர்மிஸ்டர் இந்த 4 ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றபடி ரெசிஸ்டன் வேல்யூ இதெல்லாம் வந்து ஃபார்முலா சொல்றேன். ஓகே, அது ஓகேம்மா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா. இல்லண்ணா. சார் இனிமேல் நம்ம இந்த ஆப் தான் நம்ம யூஸ் பண்றோம் மார்னிங் அண்ட் ஈவினிங், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இதுல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுல ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு நீங்களே பாத்துக்கலாம். ஓகேவா? இதுல டிஃபிகல்ட் இருக்கு அந்த யூஸ் பண்ற இதுல யூஸ் பண்றதுல. இல்ல சார், இது நல்லா இருக்கு. ஓகே. இதுல டெஸ்ட் எல்லாமே இதுல கண்டக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு எல்லாருக்கும் ஒரே அட் டைம்ல போயிடும். நீங்க ஒரே ஆப் சார் ஒவ்வொரு டைம் அந்த என்ரோல்மெண்ட் பண்ணணுமா சார், இல்ல டிஃபால்ட்டா இருக்குமா என்ரோல்மெண்ட்? டிஃபால்ட்டா இல்ல அது ஃபண்ட்ஸ் வருது. ஒரு தடவை இந்த இதுல இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டீங்கன்னா அவ்வளவு அந்த கிளாஸ்ல வந்துருவீங்க. இது லைவ்ல வந்துச்சுன்னா லைவ்ல வந்துடும். ஓகே சார். வேற ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா அதுல? இல்லண்ணா. இல்லண்ணா. இல்லைங்க. சரி. ஓகே. சரி, ஓகேக்கா. நான் காலைல பார்ப்போம். தேங்க்யூண்ணா. ஓகேம்மா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. ராஜேஷ் சார், எங்க அக்கா பேசுறாங்க, ஆனா காது கேட்க மாட்டேது. அவங்க பேசுனாங்க, இப்ப தேங்க்யூ சொன்னாங்க, ஆனா நம்மளுக்கு புரியல, கேட்கல. அது என்ன ரீசனா இருக்குங்க சார்? ஜீவிதா மேடம் எங்க அக்கா தெரியல. அதான் அவங்க முன்னில இருந்து மேம் ஆன்ல இப்ப இருக்காங்க. ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க டவுட்டும் கேட்டாங்க சார். டவுட் இருக்குனாங்க எங்க அக்கா. அவங்க பேசும்போது கிரீன் கலர் வருது, நம்மளுக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது சார். என்ன ப்ராப்ளம் தெரியல. அவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதாமா? கண்டிப்பா கேக்குது சார். நம்ம பேசுறது பாருங்க, எங்க அக்கா பேசுறாங்க, கிரீன் கலர்ல வருது, ஆனா நம்மளுக்கு சரி, நான் என்னன்னு கேட்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூங்க. அண்ணா லாஸ்ட் பேஜ் தானா? ஆமா, இதான் லாஸ்ட் பேஜ். ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட் பேமெண்ட்க்கு அடுத்தாப்புல உள்ள பேஜ் ஆனா அது? ஓகேண்ணா. 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 தேங்க்யூண்ணா.